ஹேடா திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று வீமன் ஒன் ஷாட் வந்து நான் போட்டு ஏன் டெலிட் பண்ணிட்டேன்னா அதில் நிறைய நாய்ஸஸ் இருந்துச்சுடா. ஓகேங்களா, அந்த ரீசனால் தான் நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ அதே ஒன் ஷாட் தான் நீங்கள் பார்க்காதவங்க இப்போ பார்த்துக்கோங்க. சரி ஓகேடா, இது வந்துட்டு பிரின்ஸ் லவ் மேட். ஓகேங்களா, இந்த ஸ்டோரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய கிங்டம் தான் காமிக்கிறாங்க. அங்கே ரொம்ப நிறைய மேடு நிறைய அப்படின்னு நிறைய ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப ஒரு க்ரீனரியாக இருக்குது அந்த பிளேஸ், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே ஒரு கிங் தான் உட்காந்துருக்காங்க, ஒரு கிங் ஒரு ஹைனஸ், ரெண்டு பேரும். அவங்க கிங்கோட ஒய்ஃப் இருப்பாங்களா, அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. அவங்க யாருன்னா டேயோட அப்பா. ஓகேங்களா, டேயோட அப்பா தான் கிங்கு, டேயோட அம்மா தான் ஹைனஸ், டே தான் பிரின்ஸு, நம்ம ஜிமின் தான் இதில் மேடாக இருப்பாங்க. ஓகேங்களா, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பர்சன் வராங்க, அவங்க பேர் லீ. அவங்க தான் இதோட அமைச்சராக இருப்பாங்களா, அவங்க தான் இந்த கிங்டம்க்கே ரொம்ப ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்க அவங்க தான். இதில் ஜிமினுக்கு அப்பா கிடையாது. ஜிமினோட அப்பாவும் லீயும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த கிங்டமில் பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருந்திருப்பாங்க. ஒரு வார் நடக்கும்போது ஜிமினோட அப்பா அவங்க உயிரையும் தியாகம் பண்ணிவிட்டு இந்த மக்களை காப்பாற்றிருப்பாங்க. அது ரொம்ப உங்களுக்கு ஸ்டோரி புரியும். இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போது லீ தான் வராங்க. கிங் அப்படி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் லீன்றாங்க. இங்கே பாருங்கள், நம்மளுடைய பிரின்ஸ் இருக்காங்கல்ல, ஆமான்றாங்க. அவங்களுக்கு ஸ்டடீஸ் முடிய போதாம்மா, இன்னும் 4 days அவங்க வரப்போகிறாங்க. அவங்க பிரின்ஸுக்கான அவங்க பிரின்ஸை வெல்கம் பண்ணுறதுக்கான அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டேங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க போகிறோம் சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க வரப்போகிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம டேங்க்கு நிறைய வரன் வந்துட்டுருக்கு அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நிறைய பேர் நிறைய கிங்டம்லேருந்து நிறைய பிரின்ஸஸோட ஃபோட்டோவை எனக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. அந்த வரைபடம் அங்கே இருக்குது, இங்கே பாருங்கள் அப்படி சொல்லி காமிக்கிறாங்க. நிறைய இருக்குது, ரொம்ப அழகழகாக இருக்காங்க எல்லோரும், ரொம்ப அழகழகாக இருக்காங்களே சொல்கிறாங்க. ஆமாம், ரொம்ப அழகழகாக இருக்காங்க எல்லோரும் பார்க்குறதுக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரை சூஸ் பண்ணுறதே எனக்கு தெரியல, நம்ம ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோ அழகாக இருப்பாங்களே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹைனஸ், நீங்கள் தான் இதை வந்து சூஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம டேங்கோட அம்மா பார்த்து சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் என்ன முடிவு போட்டிங்களோ அதுதானே அப்படி சொல்கிறாங்க. எனக்கு டேங்க்கு ஒரு நார்மலாக ஒரு அழகான பிரின்சஸ் மட்டும் வேண்டாம், அவங்க ரொம்ப தைரியமாக இருக்கணும், இந்த நாட்டு மக்களை வந்துட்டு நேசிக்கிற ஒரு பர்சனாக இருக்கணும், டேங்கை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், இந்த கிங்டம் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிற பொண்ணாக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் கிங் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்லுங்கள் லீ சொல்கிறாங்க. இல்லை, நம்ம கிங் அங்கே பிரின்ஸ் படித்தாங்கல்ல அந்த ஸ்கூலில் சொல்கிறாங்க. அதாவது டே படித்தது வந்து ஒரு பிரின்சஸ் படிக்கிற ஸ்கூல் தான். அங்கே இவங்க ஒரு பிரின்ஸாக இருக்கணும், என்ன ஒரு ரூல்ஸ் எதை ஃபாலோ பண்ணுமோ அதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க அந்த ஸ்கூலில். அந்த ஸ்கூலில் வந்துட்டு நம்ம பிரின்ஸ்கிட்ட நம்ம நிறைய பிரின்சஸ் வந்து பேச ட்ரை பண்ணாங்களாமா. ஆனால் நம்ம பிரின்ஸ் வந்து யார்கிட்டையுமே பேசலையாம்மா, அவர் வந்து அவாய்ட் பண்ணுறாரா எல்லாரையும், அது பொண்ணுங்க பக்கத்தில் அவர் போகவே மாட்டாராம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க இல்லை, எதுக்காக அப்படி சொல்கிறீங்கன்றாங்க. இல்லை, அவங்க சொன்னாங்க ஸ்கூலில் நான் வந்துட்டு நம்மளோட பாடிகார்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அங்கே இருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, நம்ம பிரின்ஸ்கிட்ட நிறைய பிரின்சஸ் வந்து பேச ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் நம்ம பிரின்ஸ் வந்துட்டு யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, அவங்க தள்ளி போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே படித்த நிறைய பிரின்ஸுக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரின்சஸையும் அதிகமாக பிடிக்காது, அவங்க வந்துட்டு வேறு மாதிரி எப்படி சொல்கிறாங்க. வேறு மாதிரி என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொல்ல கஷ்டமாக இருக்குது, சாரி கிங், நான் இதை சொல்ல எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் சொல்லி தான் அவங்க சொல்கிறாங்க. சுற்றி பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை, நீங்கள் எது இருந்தாலும் சொல்லுங்கள் லீ சொல்கிறாங்க. பிரின்ஸ் நம்ம கிங் நம்ம பிரின்ஸுக்கு சொல்கிறாங்க. நம்ம பிரின்ஸுக்கு வந்துட்டு பொண்ணுங்களை பிடிக்காதம்மா, பசங்களை தான் பிடிக்குமா சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், நான் வந்து கேள்விப்பட்டேன், எனக்கு இந்த பிரின்சஸ் பிக்ஸ்லாம் வந்தப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, இதை பார்க்குறப்ப நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு நான் ஸ்கூலுக்கு போனேன்னா அப்போ தான் அவங்களோட பாடிகள் சொல்கிறாங்க, இந்த ஸ்கூலில் உள்ள நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பிரின்சஸ்லாம் பார்க்குறதில்ல, அவங்களுக்கு வந்துட்டு பொண்ணுங்களை தான் பிடிக்கல, பசங்களை தான் பிடிக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம பிரின்ஸ் வந்துட்டு யாருக்கிட்டையும் பேசுனதே இல்லையாம்மா, இந்த ஒரு பசங்கக்கிட்டையும் பொண்ணுங்கிட்டையும் பேசுனதே இல்லையாம்மா, ஆனால் அவர் வந்து பொண்ணுங்களை லைக் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க மற்ற 2 பசங்க பேசுனதை நம்ம பாடிகார்டு கேட்டிருக்காங்க. அதை வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற நம்ம டேங்கோட அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க, அப்படி இருக்கவே கூடாது கண்டிப்பாக அப்படி சொல்கிறாங்க, ஏன்னா அப்படி இருந்தால் அந்த மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அது எப்படி சொல்கிறாங்க தெரியல கிரிங் அப்படி தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்து கிங்டம் இருக்குல்ல, ஆமான்றாங்க, அங்கே அவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்கல்ல, ஆமாம் அதில் பெரிய பையன் தான் ஃபஸ்ட்டு பிரின்ஸாக இருக்கணும், அவர் பிரின்ஸாக விடல அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு, அவன் ரொம்ப நல்லா அது சண்டைலாம் அது போர் புரிவானே, அவன் ரொம்ப நல்லா ஃபைட் பண்ணுவானே சொல்கிறாங்க, எல்லா வித்தையும் தெரியுமான்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த பையனுக்கு பொண்ணுங்களை பிடிக்காதாம்மா, அப்புறம் சொல்கிறாங்க அவங்களுக்கு அவர் பசங்களை தான் பிடிக்குமா, அது அவங்களோட பிரின்ஸ் அவங்களோட கிங்குக்கு அந்த கிங்டமோட கிங் தெரிஞ்சு இந்த மக்கள் வந்துட்டு சொல்லிட்டாங்களாம்மா, அந்த மாதிரி நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், ஒரு பிரின்சஸ் தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பையனை வேற ஒரு கண்ட்ரிக்கு அனுப்பிட்டாங்களாம்மா. அனுப்பிட்டு அவங்க 2வது பையன் இருக்கானா அவனை தான் அந்த நாட்டோட பிரின்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாம்மா. அவருக்கு அப்புறம் அவன் தான் கிங்காக இருப்பான் அப்படின்றது சொல்லிட்டாங்களாம். அவருக்கு வேற ஒரு பிரின்சஸை பார்த்து மேரேஜும் பண்ணி வச்சுட்டாங்களாம் சொல்கிறாங்க. இதை கேட்குற டேங்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஐயோ, எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் ஆச்சு, நம்ம டேங்க அப்படி சொல்கிறாங்க. எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் நம்ம வேறு வழியே இல்லை, நம்ம டேங்க வந்துட்டு இந்த மாதிரி அப்படின்னு தெரிஞ்சாலும்
பிடிச்சியா நம்ம மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. ஒரு பையனை தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்கப்பா கிங் அப்படி சொல்கிறாங்க. லீ இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படி சொல்கிறாங்க. கிங் நான் இப்போ எனக்கு ஒரே ஒரு யோசனை மட்டும் தான் தோணுது சொல்கிறாங்க. என்னன்றாங்க, அவங்க எல்லாம் எதுவும் முயற்சி பண்ணாமல் அப்படியே அவங்க பையனை வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. அவங்க பையன் வேற ஒரு கண்ட்ரியில் இருக்கட்டும்ட்டு. ஆனால் நம்ம வேற ஒரு முடிவு பண்ணலாம்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் நாங்கள் டேங்க சின்ன வயசுல தூக்கி வளர்த்தவங்க, உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக எது நல்லது கெட்டதுன்னு. நீங்கள் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்கிறாங்க. இல்லை நம்ம வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு பொண்ணு மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நம்ப வைக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ப வைக்கணும் அது எப்படி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம நல்ல ஒரு அழகான ஒரு பையனோட பேச ஒரு பொண்ணை மாதிரி நல்லா மேக்கப் பண்ணி அவருக்கு முன்னாடி ஒரு மெய்டை வந்து நிற்க வைப்போம். எப்படின்னா எப்படி அவருக்கு ஒரு மெய்டை அரேஞ்ச் பண்ணவங்களோ இங்கே வந்ததுவோம் அவங்க கூட இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அப்படி ஒரு மெய்டை வந்து வச்சுருவோம். அவங்களுக்கு அவர் பொண்ணுன்னு நினச்சி கண்டிப்பாக அப்படியே அவருக்கு பிடிக்க ஸ்டார்ட் ஆகும். ஒரு பையன் பக்கத்தில் இருந்தால் அவருக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்து பொண்ணுன்னு தான் நினைப்பார். அவருக்கு பொண்ணுன்னு தெரியாது, அது பையன் தெரியாது, பொண்ணுன்னு தான் நினைப்பார். அவங்ககிட்ட பேசும்போது அவருக்கு வந்துட்டு பொண்ணுங்களை தான் நம்ம பிடிக்குதுன்னு அவரே நம்புவார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் நம்பினாலும் கண்டிப்பாக பிடிச்சிரும். அப்புறம் நம்ம எந்த பிரின்சஸ் சொல்கிறோமோ அப்படி ஒரு மேரேஜ் பண்ணிப்பாரு சொல்கிறாங்க. இது பாசிபிள் ஆகும், இது நடக்குமா அப்படி சொல்லிட்டு நம்ம டேங்கோட அம்மா கேட்குறாங்க. இது கண்டிப்பாக நடக்கும் சொல்கிறாங்க. அப்போ டேங்கோட அப்பா சொல்கிறாங்க, என்னோட பையனை யாரும் இருக்கக்கூடாது, என்னோட பையன் தான் அந்த அடுத்த பிரின்ஸ். அவன் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு திறமையான ஒரு பையன், அவனை மாதிரி யாருமே இந்த நாட்டை பார்த்துக்க முடியாது. அவன் சின்ன வயசுலேயே இங்கே எல்லாரையும் வந்துட்டு அவ்வளோ நல்லா பார்த்துப்பான். அவங்க கூட விளையாடுற மெய்டோட பசங்க கூட அவன் வந்துட்டு மெய்டோட பசங்க நினைக்க மாட்டான். அவங்களெல்லாம் நம்மள ஒருத்தவங்க தான் சொல்லிட்டு தான் பார்ப்பான். அப்படி ஒரு பையனை வந்துட்டு இப்போ ஒரு யாராவது இவங்க ஒதுக்குறத நான் ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு பையன், அவன் கண்டிப்பாக அவன் தான் பிரின்ஸு கிங் எல்லாமே அவனாக தான் இருப்பான் எங்களுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. அதான் அப்போ நம்ம இதுதான் பண்ணிவாங்க சொல்கிறாங்க. அப்போ அவன் வரதுக்கு முன்னாடி ஒரு பையனை ரெடி பண்ணணும், அதே மாதிரி பொண்ணு மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் அதுக்குள்ளே ரெடி பண்ணுறேன். நம்ம டேங் வந்து கண்டிப்பாக ஒரு பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்கணும். அப்போ தான் அவரோட பதவி அவர்கிட்ட இருக்கும். மக்கள் வந்துட்டு அவரை வந்துட்டு அப்படியே ஏற்றுப்பாங்க சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்கிறாங்க. இது டேங்க்கு தெரியுமா, நம்ம தான் வந்துட்டு பொண்ணை வந்துட்டு பையனை வந்து பொண்ணை நடிக்க வைக்கிறோம் சொல்லிட்டு இதை நம்ம சொல்லவும் போகிறது இல்லை. அது மட்டும் இல்லை, அவருக்கு வந்துட்டு பொண்ணுங்க மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, பசங்க மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குன்றத அவருக்கு நமக்கு தெரியுன்றதை நம்ம காட்டிக்க வேணாம் சொல்கிறாங்க. கரெக்ட் அப்படி சொல்லிடுறாங்க. அப்படி இன்னொரு சைடு பார்க்கலாம்டா, இங்கே ஒரு பர்சன் தான் வந்துட்டு ஐயோ என்ன லூனா ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல் அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்குறாங்க. இவங்க யாருன்னா லீவோட ஒய்ஃப் தான். ஆமாம் அப்படி சொல்லிட்டு லூனான்றவங்க மிஸ்ஸஸ் பார்க் ஓகேங்களா, அதாவது ஜிமினோட அம்மா. இதில் ஜிமினோட அப்பா இறந்துருக்காங்க இல்லையா, ஜிமினோட அம்மா மட்டும் தான் இருக்காங்க. ஜிமின் எப்போ படிப்பு முடிச்சுட்டான்னு சொல்கிறாங்க. படிப்பு முடிச்சுட்டு நான் போய் கூட்டிகிட்டு வர போகிறேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி நாங்கள் பரவாயில்ல, நம்ம ஜிமின் மட்டும் தான் இந்த கிங்டம்லேயே மெய்டோட பையனை வந்து படித்தது அவன் மட்டும்தான். அதுவும் ஜிமினோட அப்பா வந்துட்டு அவங்க உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்க லாஸ்ட் விஷயம் வந்துட்டு கிங் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஜிமின் எப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். நான் அந்த ஸ்கூலில் போய் விட்டுத்தரும் சரி இப்போ தான் போய் பார்க்க போகிறேன்றாங்க. போய் கூட்டிகிட்டு வரணும், ரொம்ப ஆசையாக இருப்பான்னு சொல்கிறாங்க. சரி கூட்டிகிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம இப்போ ஜிமினோட அம்மா தான் வராங்க. கிங் அப்படி சொல்கிறாங்க. லூனா சொல்லுமா என்னம்மான்றாங்க. கிங் நான் வந்துட்டு ஜிமின் படிப்பு முடிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. ஜிமின் படிப்பு முடிச்சிட்டான் நான் போய் கூட்டிகிட்டு வருவான் சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு வாமா அப்படி சொல்கிறாங்க. அப்போ நம்ம டேவோட அம்மா கேட்குறாங்க, ஜிமின் சின்ன வயசில் பார்த்தது ரொம்ப அழகாக இருந்தான், இப்போ எப்படி இருக்கானே தெரியல சொல்கிறாங்க. நம்ம டேவோட அப்பா சொல்கிறாங்க, எப்படி பார்த்தாலும் அவங்க அழகாக தான் இருப்பாம்மா, ரொம்ப நல்லா குழந்த மாதிரி இருப்பாள். இங்கே எல்லாருமே இப்படி இருந்தாலும் ஜிமின் நம்ம கொஞ்சம் ஸ்பெஷல் தானே சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமின் மெய்டோட பையன் தான். ஜிமினோட அம்மா தான் ஜிமினை கூட்டிகிட்டு வர ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க. அங்கே ஜிமின் ரொம்ப க்யூட்டாக அழகாக நின்றுருக்காங்க. ஜிமின் அப்படி சொல்ல அம்மா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் தங்கம் படித்து முடிச்சிட்டேன் சொல்கிறாங்க. ஆனால் படித்து முடிச்சிட்டேன் அம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா அப்படி சொல்கிறாங்க. அம்மா நம்ம கிங்டமில் எல்லோரும் நல்லா இருக்காங்க சொல்கிறாங்க. எல்லோரும் நல்லா இருக்காங்க தங்கம் அப்படி சொல்கிறாங்க. கிங் அண்டு ஹைனஸ் அப்புறம் பிரின்ஸ்லி அங்கிள் எல்லோரும் நல்லா இருக்காங்க. உனக்கு தெரியுமா பிரின்ஸ் இருக்காங்களா, அவங்க இன்னும் வரவே இல்லை சொல்கிறாங்க. இன்னும் வரலையே பிரின்ஸ் அப்படி சொல்கிறாங்க. டேட்டே சொல்கிறாங்க. அச்சோ டேட்டேன்னு சொல்லக்கூடாதுப்பா, அவங்க ரொம்ப பெரிய பையனாக ஆகிட்டாங்க. உன்னோட பெரிய பையன், அது அவங்க பிரின்ஸ் இல்லையா, அவங்கள வந்து அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க சைல்டுஹுட்டில் நீ சொல்லலாம், இப்போ அவங்க பெரிய பையன்ப்பா அப்படி சொல்லாதான்னு சொல்கிறாங்க. பிரின்ஸ்னு மட்டும் சொல்கிறாங்க. அதுவும் சைல்டுஹுட்டில் விளையாடும் போயிட்டு பேசக்கூடாது என்னன்றாங்க. சரிம்மா நான் இப்போ அப்படிலாம் பேச மாட்டேமா சொல்கிறாங்க. பிரின்ஸ் அப்படி சொல்கிறாங்க. பிரின்ஸ் தான் கிம்டேயாங் பிரின்ஸ் அப்படி சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு நம்ம அவங்க வரதுக்கு 3 days தான் இருக்குது. நீ போகிறப்ப நம்ம அவங்க வரும்போது நீ வெல்கம் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்படியே அம்மா ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அம்மா எனக்கு இங்கே இருக்க ரொம்ப பிடிக்கவே இல்லைம்மா சொல்கிறாங்க. ஏன் பாடுறாங்க, இங்கே நிறைய போய் சொல்லுவாங்க, ஃப்ராட் பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க, என்ன பண்ணுறாங்கம்மா. நம்ம கிங்டம்லலாம் ஒரு தப்பு பண்ணால் அப்போயே தண்டனை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தப்பு யாரும் பண்ண மாட்டாங்கல்லம்மா. இங்கே அப்படி இல்லைம்மா, போய் சொல்லுவாங்க, நிறைய ஏமாத்துறாங்கம்மா சொல்கிறாங்க. அப்போ உனக்கு இந்த சிட்டி லைஃப் பிடிக்கலையா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஜிமின் படித்தது ஒரு டவுனில் தான், அது உனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. எனக்கு இங்கே பிடிக்கலம்மா, அங்கே படிப்பு அங்கே கொஞ்சம் நல்லவங்களும் இருக்காங்கம்மா, ஆனால் நிறைய கெட்டவங்க இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா, அங்கே படம் இருக்கிற இடத்துல நல்லவங்க இருக்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும், கெட்டவங்களாம் நம்ம பார்க்கக்கூடாது சரியா சொல்கிறாங்க. சரிம்மா சொல்கிறாங்க.
இப்போ அவங்க வர்றது ஒரு பெரிய ஒரு வில்லேஜ் தான். அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும். அதுவும் பார்க்குறதுக்கு கிங்டம் ஒரு பேலஸ் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியட் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் அங்கே. எல்லாமே ட்ரெஸ்ஸு எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஜிம்மி சொல்கிறாங்க, அம்மா எனக்கு அந்த ட்ரெஸ்லாம் அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் போட்டால் நல்லா தான் இருக்கு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு கூச்சமாக இருக்கும் சொல்கிறாங்க. கூச்சமாக இருக்கா? ஆமாம் எனக்கு அந்த ட்ரெஸ்லாம் போட ஒரு மாதிரி இருக்குமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது நீ போட்டு தான்ப்பா ஆகணும் சொல்லிப்பா. அப்படி இல்லைனா நீ இங்கே எடுத்துகிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. இந்த ட்ரெஸ்ஸை நீ உள்ளே வேர் பண்ணிக்கோ. அப்புறம் மேலே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. நைட்டில் நீ வீட்டில் இருக்கும்போது நீ உனக்கு இந்த பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. பகலில் இருக்கும்போது மற்றவங்களுக்கு முன்னாடி அந்த ட்ரெஸ் போட்டுக்கோ. என்ன சொல்கிறாங்க, அப்புறம் அவனை எல்லோரும் நினைப்பாங்க அந்த பையன் படிச்சுட்டான் அதனால் அவன் மட்டும் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு மாதிரி நினைப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம் சொல்கிறாங்க. சரி அப்போ நான் அதேமாதிரி இருந்துக்கிறேன் சொல்லிட்டு வராங்க. ஜிம்மி ரொம்ப க்யூட்டாக அப்படியே அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருப்பார். நம்ம இப்போ தான் அந்த கரெக்டாக இவங்க ரொம்ப ட்ராவல் பண்ணி தான் வந்திருப்பாங்க. வந்து கரெக்டாக கிங்டம்லேயும் வந்துட்டாங்க. இப்போ ஒரு பர்சன் தான் வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. அவங்க மிஸ்ஸஸ் லீ அவங்க சொல்கிறாங்க, நல்லா இருக்க தங்கம் எப்படி அழகாக இருக்க போகிறேன் ரொம்ப அழகாக இருக்கடா சொல்கிறாங்க. அவரும் ஷையாகிறாரு. ஆமாம் அங்கிள் டீ எங்கே சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வரப்போகிறாங்கல்ல, அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு நிறைய அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஓ சரி சரி சொல்கிறாங்க. போயிட்டு கிங் அந்த ஹைனஸ் இருக்காங்களா அவங்ககிட்ட பிளஸிங் வாங்கிக்கோ. அப்படியே போயிட்டு நீ போய் மீட் பண்ணலாம் அவங்கள சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ தான் லூனா தான் சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. இவங்க போயிட்டு அவங்க லக்கேஜ்லாம் அவங்க வீட்டில் வச்சுட்டேன்னா இங்கே மேடோட வீட்டில் லைனாக இருக்கும். அவங்களுக்கும் தனியாக கொடுத்துருப்பாங்க. அந்த வீட்டில் தான் இவங்களுக்கு ஒரு வீடு இருக்குது. அங்கே போயிட்டு அவங்க லக்கேஜ் வச்சுட்டு பாப்பா போகலாம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இங்கே கிங் ஹைனஸ் 2 பேரும் ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. கிங் அப்படி சொல்கிறாங்க. லூனா வாமா அப்படி சொல்கிறாங்க. கிங் ஜிமின் உங்ககிட்ட ப்ளஸ்ஸிங் வாங்கணும்னு வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஜிமின் அவங்க அம்மா பிள்ளைங்க ஒளிஞ்சிருப்பார். அப்படியே முன்னாடி வராரு. அப்படியே பவ் பண்ணுறாரு. ஃபேஸை கூட பார்க்காம இவங்க பார்க்குறாங்க. நம்ம டேயோட சொல்கிறாங்க. ஐயோ ஜிமின் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்க அப்படி சொல்கிறாங்க. நல்லா படித்தேன்னு சொல்கிறாங்க. நல்லா படித்தா ஹைனா சொல்கிறாங்க. ப்ளஸ் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி நீட் டவுன் பண்ணுறாரு. ஹாப்பியாக இருப்பா இப்போவும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிங் தான் சொல்கிறாங்க, நீ 12th வரைக்கும் முடிச்சிருக்கா சரியா, ஆனால் இதுக்கு மேலே படிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது சரியான்னு சொல்கிறாங்க. இல்லை ஹைனஸ் எனக்கு இதுவே போதும் சொல்கிறாங்க. இங்கே நல்ல ஒரு போஸ்டிங்கையும் உனக்கு நான் கொடுக்க சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. லீ ரொம்ப பிஸியாக இருக்காங்க அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்கிறாங்க. சரி கூட்டிகிட்டு போமா சொல்கிறாங்க. அவங்களும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வெளில வர கரெக்டாக லீ ஆப்போசிட்டில் வராங்க. லூனா அப்படி சொல்கிறாங்க. லீ சொல்கிறாங்க. இது ஜிமின் சொல்கிறாங்க. சைல்ட்ஹுட்டில் தான் பார்த்துருப்பாங்க. ஜிமின் அங்கேயே படிச்சிருந்துருப்பாரு. பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. என்னோட நண்பனோட பையன் சொல்கிறாங்க. எப்படி பார்க்க சொல்கிறாங்க. அங்கிள் லீ நான் நல்லா இருக்கேன் சொல்கிறாங்க. போய்ட்டு ப்ளஸ்ஸிங் வாங்கிக்கிறாங்க. நல்லா இருப்பா அப்படி சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்கா அப்படி சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அவரும் ஷையாகிறாரு. நல்லா படிச்சியா நாங்கள் நல்லா படித்தேன் அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. சரி நான் இங்கே ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் உனக்கு பார்க்குறேன். ஏன்னா நீ நல்லா படிச்சிருக்கல அதனால் உனக்கு நல்ல ஒரு போஸ்டிங் பார்க்குறேன். ஏன்னா உனக்கு இந்த பயிற்சி இந்த சண்டை இதெல்லாம் வேண்டாம், உனக்கு நல்ல போஸ்டிங்காக அங்கே கொடுக்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. சரி வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஜிமின் வந்துடுறாங்க. இப்போது நம்ம டேயோட அப்பா கேட்குறாங்க. இப்போ லீ எப்படி சொல்கிறாங்க. கிங் சொல்கிறாங்க, என்ன நம்ம நினச்ச மாதிரி ஒரு பொண்ணுங்க ஒரு பையன் கிடைச்சான்னு சொல்கிறாங்க. யாருமே கிடைக்கல அப்படி சொல்கிறாங்க. என்னான்னு சொல்லுவாங்க. ஆமாம் யாருமே கிடைக்கல சொல்கிறாங்க. அப்போது நம்ம டேயோட அம்மா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க என்னன்றாங்க. இப்போ நீங்கள் ஜிமினை பார்த்தீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கு என்னம்மான்றாங்க. இல்லை ஜிமினையே நம்ம அந்த மாதிரி நம்ம யாரும் ஒரு பொண்ணு அந்த மாதிரி இது பண்ண வைக்கிறத விட வேற ஒரு பையனை நம்ம ஜிமினையே அந்த மாதிரி நடிக்க வைக்க விட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான்றாங்க. இங்கே பாரு டேங்க்கு ஜிமினா பிடிக்கும் சின்ன வயசுலேயே. அவன் அதுவும் இல்லாமல் ஜிமினா அவன் ஒரு பாப்பான்னு சொல்லி கூப்பிடுவான். அவன் போனி டைலாம் போட்டிருந்ததால பாப்பான்னு சொல்லி விளையாடுவான். ஒரு பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டான் ஸ்டார்டிங்கில். அதனால் அவன் அதுவும் குழந்தையா இருக்கப்போ அவன் சிக்ஸில் போய்ட்டு கிஸ்லாம் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது குழந்தையான வயசுலம்மா அது போய் சொல்கிறாங்க. இல்லை நம்ம இப்போ ஜிம்முனே நடிக்க வைக்கலாங்க. ஜிம்முன்னு அவ்வளோ அழகாக இருக்கான், கண்டிப்பாக அவனை ஒரு பொண்ணு மாதிரி நடிக்கணும்னு வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருப்பான். அவனோட அளவுக்கு வேறு யாரும் வரமாட்டாங்க. ஒரு பொண்ணு மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஜிம்முனே நடிக்க வைப்போம். ஜிம்முன்னு நமக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு பையன். நம்ம ஜிம்மோட ஃபேமிலியும் சரி, நம்ம இவங்களாம் நமக்கு ரொம்ப உண்மையாக இருக்கக்கூடியவங்க. அவங்கள தான் டேங் மேலே ரொம்ப உண்மையான பாசம் அக்கறை உள்ளவங்க. கண்டிப்பாக நம்ம அவங்ககிட்ட சொன்னால் நம்ம ஜிமின் அது மாதிரி நடிக்கலாம்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கும் ஆமாம் சொல்கிறாங்க. அப்போது லூனா தப்பாக நினச்சி போட்டாங்க. இல்லை நீ சொல்கிறாங்க, நாங்கள் லூனா என்னோடய ஒய்ஃபு நம்ம ஜிமின் என்னோட பார்க்கு நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக மட்டுமே வாழறவங்க, உங்களுக்கு உயிரே நாங்கள் கொடுப்போம் சொல்கிறாங்க. அப்போ கிங் பார்க்குறாங்க. ஆனால் ஜிமினோட மனசு ஹர்ட் ஆகிடாது. இல்லை நம்ம முன்னாடியே சொல்லிடலாம் இதுதான் ரீசன் அப்படி சொன்னால் டேங்காக கண்டிப்பாக ஜிமின் பண்ணுவான் இது அப்படி சொல்கிறாங்க. அவன் அவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருக்கான் அப்படி சொல்கிறாங்க. சின்ன பையனை இருந்தாலும் புரிஞ்சுப்பான் சொல்கிறாங்க. அப்புறம் பேசலாமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ லீ நம்ம ஜிம்னோட அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நீங்கள் இது பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. என்ன இப்படி கேட்குறீங்க, நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம், நம்ம வாடுறதே அவங்களுக்காக தானே அப்படி சொல்கிறாங்க. அவங்க தானே நம்மளுக்கு உயிர் பிச்சை கொடுத்ததே அவங்க தானே, நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தானே அவங்க இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நம்ம தானே அவங்களுக்கு சரி பண்ண சொல்கிறாங்க. அப்போ லீ ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ஆனால் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின்ட்டு நான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க.
இப்போ ஜிம்மின்கிட்ட சொல்கிறாங்க, நீ பொண்ணு மாதிரி நடிக்கணும்ப்பா. இப்போ ஜிம்மின் டே முன்னாடி டே கூட பக்கத்துல இருக்கணும். அவருக்கு ஒரு பொண்ணுங்களை தான் பிடிக்கும் நம்ப வைக்க சொல்கிறாங்க. அம்மா நான் எப்படிம்மா டே கிட்ட போய் சொல்ல முடியும் சொல்கிறாங்க. உனக்கு டேன்னு அவருக்கே ஞாபகம் இருக்காதுப்பா உன்னை மறந்துருப்பாரு. சரி அவர் சைல்டுஹுட்லேயே போயிட்டாரு, நீயும் படிக்க போயிட்டியா, உனக்கு ஞாபகம் இருக்கா? அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அதுவும் ஒரு குட்டி வயசில் உனக்கு பாப்பா நினச்சிட்டாரு சரியா. இப்போ ஒரு பையன் அப்படின்னு கூட தெரியாது. நீ என்ன பண்ணுற அந்த மாதிரி வந்து அவங்க சொல்கிற மாதிரி நடிச்சிட்டோம் சரியா. அவங்க மேரேஜ் ஆகிற அன்றைக்கி அவருக்கு எப்போ ஒரு பொண்ணு பிடிக்குதோ அப்போ எப்போ மேரேஜ் ஆகுதோ அந்த டைமில் உடனே நாங்கள் பையன் சொல்லி உன்னை இன்ட்ரோ பண்ணிடுவோம். அந்த லேடி கார்டு எடுத்துருவோம் சொல்கிறாங்க. அப்படியே அம்மான்றாங்க. நான் இப்போ நான் பண்ணியே ஆகணுமா சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா நம்ம டேங்க யாராவது ஹர்ட் பண்ணக்கூடாது, இல்லை டேங்க் வந்து ஒரு பையனை அப்படி சொல்லிட்டு யாரும் எடுத்துடக்கூடாது சொல்கிறாங்களா. இல்லை டேங்க ரொம்ப நல்ல பையன், டேனா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் அது அவங்க தான் எப்போ சொல்கிறாங்க. அவங்க அவ்வளோ நல்ல பையன் சொல்கிறாங்க. அப்போ டே நல்லா இருக்கும்னா நீ பண்ணுறியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுறேன்னு அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜிம்முனுக்கு நம்ம மிஸ்ஸஸ் லீ இருக்காங்களா, அவங்களும் நம்மளோட ஜிம்முனோட அம்மாவும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப் போடுறாங்க. எப்படினாலும் ஒரு பொண்ணையே ரெடி பண்ணுறாங்க அழகா. அவ்வளோதான். அவங்க மேக்கப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் லீ சொல்கிறாங்க, ஐயோ ஒரு பொண்ணே தோற்று போயிடும் போலையே, எவ்வளோ அழகாக இருக்கா என்னோட ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. அவங்க எல்லோரும் ஜிம்மின் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க, பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரி அழகாக ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆக்குவராக இருக்குது ட்ரெஸ் போட்டது. ஒன்றும் இல்லைப்பா அப்படி சொல்கிறாங்க. சரிம்மா அப்படி சொல்கிறாங்க. கரெக்டாக இன்றைக்கி தான் நம்ம டே வர டே நிறைய வந்துட்டு மியூசிக் பேண்ட்லாம் வந்து வாசிச்சுட்டு இருக்காங்க. அவரோட வெல்கம் பண்ணிருக்காங்க, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃப்ளவர்ஸ் தான் தூக்கிட்டு இருக்காங்க. நம்ம டே தான் அவ்வளோ அழகாக ஒரு ஹார்ஸில் வராங்க. அந்த ஹார்ஸ் பிளாக் கலர் ரொம்ப ஷைனியாக அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. அதுமாரி அவர் வந்துட்டுருக்காரு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் கூட மேடையெல்லாம் சொல்கிறாங்க, ஐயோ நம்ம பிரின்ஸ் இருக்கிற அழகுக்கு எந்த நாட்டோட பிரின்சஸ் வந்து வருவாங்கன்னே தெரியலையே, எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக வந்து இறங்குறாங்க. வந்து அவர் கீழே அந்த ஹார்ஸ் அப்படியே இறங்கவும் எல்லாரும் அப்படி ஃப்ளவர்ஸ் தூக்கிட்டே இருக்காங்க. வெல்கம் பிரின்ஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வெல்கம் கிம்டே யங் பிரின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம டேவோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி வெல்கம் பண்ணுறாங்க. நம்ம ஜிமின் வந்து இங்கே இல்லை, அவர் வந்துட்டு லேடி கேட்ட போட்டிருக்காரு. அதுவும் அந்த அதாவது அந்த கிங்டம் உள்ளே இருக்காங்க, இவங்க கிங்டம் வெளில தான் அந்த இதெல்லாம் நடக்குது, வெல்கம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜிமினோட அம்மா நினைக்கிறாங்க, மிஸ்ஸஸ் லீலாம் நிற்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க, நம்ம டே பார்க்குறாங்க. ஆண்டி 2 பேரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் நல்லா இருக்கோம் பிரின்ஸ், நீங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் என்ன டேங்கன்னு கூப்பிடுங்க சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் பிரின்ஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. ஐயோ நீங்கள் மாறவே மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லோரும் பார்க்குறாங்க, வாங்க எப்போ வந்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் பிரின்ஸ் அப்படி சொல்லிட்டு எல்லாம் கீழே அவங்க ஹெட்டை டவுன் பண்ணி பேசுகிறாங்க. எல்லோரும் கொஞ்சம் நிமிந்து பாருங்க சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் பார்க்க மாட்டோம் சொல்கிறாங்க. பாருங்கன்றாங்க. இப்போ எல்லோரும் வந்து பார்க்குறாங்க, நீங்கள் எல்லோரும் என்னோடய மக்கள், நீங்கள் எல்லோரும் நான் உங்களோட பிரின்ஸ் ஓகேவா, நீங்கள் எப்போதும் எனக்கு சமம் தான். ஆனால் இதில் பிரின்ஸ் மற்ற மாதிரி நான் நினைக்கவே மாட்டேன். நம்ம எல்லோரும் சமம் தான். என்னை பாருங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் வந்து பார்க்குறாங்க, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கா, உங்களுக்கு எதாவது கஷ்டமோ ஏதாவது குறை இருக்கா, எதுவுமே இல்லை சொல்கிறாங்க. சரி சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருமே அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறாங்க. உங்களை பார்த்ததுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா படிச்சிங்களா சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. நாங்கள் நல்லா படித்து முடிச்சிட்டேன், நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. சரி நம்ம அப்புறமா பார்க்கலாம் சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. எல்லாருமே வந்துட்டு பிரின்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஸ்வீட்டு நல்ல ஒரு ஃபுட்டு ஒரு நியூ ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. அவர் இங்கே வந்ததே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பார்க்குறாங்க. இப்போ டேங்க் தான் உள்ள வராங்க. அப்பா அம்மா சொல்லிட்டு ப்ளஸிங் வாங்கிறாங்க. நல்லா இருப்பா சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் சொல்கிறாங்க. டேங் சொல்கிறாங்க. எப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் நல்லா இருக்கும் டேங் சொல்கிறாங்க. உள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம டேவே வராங்க. அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஜிம்மின் டேவை பார்க்க ஜிம்மினுக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் பயங்கர ரைஸாக ஆகுது. ஒரு மாதிரி இருக்குது, அந்த டிஃப்ரெண்ட் ஃபீலிங் கொடுக்குது. ஐயோ எனக்கே அப்படி இருக்குது, என்னை டேட்டேவை பார்த்தா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. டேட்டே சின்ன வயசுல எவ்வளோ பாசமாக இருப்பாங்க எல்லாரும் மேலேயும். இப்போ பாரு டேட்டேவை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அந்த கேர்ள் கட்ட போய் நின்றுருக்காங்க. பிரின்ஸுங்க பாருங்கள், உங்களுக்காக நான் ஒரு மெய்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அங்கிள், மெய்டுன்னு சொல்லாதீங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அப்படியே சொல்லி பழகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா, அங்கே யாரும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. நீங்கள் எப்போதும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான், நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு எப்போதுமே மெய்டு தான் சொல்கிறாங்க. ஐயோ நீங்கள் மாறவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போது மீனா அங்கே வாமான்னு சொல்கிறாங்க. மீனான்றது ஜிம்மின் தான் ஓகேங்களா. இப்போது பார்க்குறாங்க டே நம்ம மினாவை பார்க்க அவருக்கு அப்படி ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக ஃபீலிங்ஸும் வேறு மாதிரி இருக்குது. அப்படியே அந்த ஐஸ் அப்படியே எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த ஃபீலிங்ஸ். அவருக்கு ஹார்ட் பீட்லாம் பயங்கர ரைஸாக பார்க்கிட்டு இருக்குது. சேம் ஜிம்மினுக்கு அப்படி தான். இந்த அவருக்கு ஸ்டமக்லாம் ஒரு மாதிரி ஃபீல் வந்து கொடுக்குது. நம்ம ஜிம்மினை பார்க்கும்போது ஜிம்மின் ஹெட் டவுன் பண்ணி தான் வராங்க. இப்போ ஆனால் டே வந்து வச்சுக்கிட்டு வாங்க பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களும் அப்படி பார்க்குறத இவங்க இப்போ அவங்க பேரண்ட்ஸ் நினச்சிக்கிறாங்க. அப்பாடா ஒரு பொண்ணை இவ்வளோ அழகாக இருக்குன்னு தான் பார்க்குறான் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் டேக்கு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் தான் கொடுக்குது. அவருக்கு ஒரு பொண்ணு நினச்சிட்டு அவர் பார்க்கல, ஜஸ்ட் ஒரு ஃபீலிங். அவரோட ஒரு ஐஸ் தான் வந்து பார்க்குறாரு. நம்ம ஜிம்மின் குளிஞ்சிட்டு தான் இருக்காரு. அதனால் அவர் ஐஸ் அவர் பார்த்துட்டே தான் இருக்காரு. இப்போ டே சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் இனிமேல் உங்களுக்கு எப்போதும் இவங்க கூட இருக்க போகிறாங்க. அந்த கிங்டமில் இருக்கிற வரைக்கும். கிங்டம் வெளில போனால் நீங்கள் பாடி கார்டு போங்க, கிங்டம் உள்ள மட்டும் இவங்க மட்டும் தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபுட்டு ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் என்னன்னாலும் கேட்கலாம், எந்த டைம்னாலும் இவங்க உங்களுக்காக மட்டுமே இருக்காங்க. உங்களுக்காக நாங்கள் வந்துட்டு ஏற்பாடு பண்ண ஒரு மெய்டு தான் இவங்க. இப்போ உங்களுக்காக ஸ்பெஷலாக இவங்களோட பேர் மீனா. அங்கே பாருங்கள் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் பார்த்துக்க சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு அந்த வாய்ஸ் அப்படியே உங்களுக்கு நல்லா ஒரு மாதிரி இருக்க ரொம்ப ஃபெமிலியர்
ஃபெமிலியராக இருக்குது வாய்ஸ். ரொம்ப பாய் வாய்ஸ் மாதிரி இருக்காது, கேர்ளாகவும் இருக்காது, ரொம்ப யூனிக்காக ஒரு ஏஞ்சல் வாய்ஸ் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அது பார்க்குறாங்க, ரொம்ப யூனிக்கான அந்த வாய்ஸை பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இருக்குது, எங்கே ஃபெமிலியராக இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப பார்க்குறாங்க. இப்போ நீ போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு ரூமை காட்டுமா சொல்கிறாங்க. இப்போ இவங்க நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயோட பேரண்ட்ஸ் சொல்லிட்டு போயிடுறாங்க. கண்டிப்பாக இந்த பொண்ணு கிடப்பில் இருக்கா, நம்ம ஜிமினா அவருக்கு பிடிக்கும், நம்ம ஒரு பிரின்சஸை தான் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. எங்கள் டே வந்துட்டு உள்ளே வராங்க. கரெக்டாக இப்போ ஜிமினா போய்ட்டு வராங்க. ரொம்ப ஹார்ட் பீட் பயங்கரமாக ரைஸ் அப் ஆகிட்டு இருக்கு. டே எதுவுமே சொல்லாமல் போயிட்டு ஒரு தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு உங்களோட பேர் சொல்கிறாங்க. மீனா அப்படி சொல்கிறாங்க. என்ன இருக்கு மீனா அப்படி சொல்கிறாங்க. சரி மீனா அங்கே வாங்கன்னு சொல்கிறாங்க. கிட்ட போகிறாங்க. உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. உட்காருவாங்க. வந்துட்டு என்னோட ஐஸை பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்க்கக்கூடாது சொல்கிறாங்க. என்னோட ஐஸை பாருங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஒரு வழி எல்லாமே ஐஸாக ஓப்பன் ஐஸ் பார்க்குறாங்க. அப்படி ஸ்டன் ஆகிறாங்க ரெண்டு பேரும். ஒருத்தரோட ஐஸை பார்த்துட்டு டே எதுவுமே சொல்லாமல் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. அப்போ நம்ம டே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சரி ஓகே சரி நீங்கள் எனக்கு போயிட்டு கொஞ்சம் நான் ட்ராயிங் பண்ணணும், போயிட்டு இப்போ ஒரு பேப்பர் எடுத்துகிட்டே சொல்கிறாங்களா. ஒரு பேப்பரா ஆமாம் போய் எடுத்துகிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் வந்துட்டு நடக்கிறாங்க. அவர் நடக்கிற அந்த ஸ்டைலை பார்க்குறாங்க. அது பொண்ணு நடக்கிற மாதிரி இல்லை. அவங்க பார்க்குறாங்க, ஒரு மாதிரி பார்க்குறாரு. இந்த வாக்கு வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தால் சைல்டுஹுட்டை பார்க்குறாங்க. இப்போ ஒரு பையன் தான் ஒரு வந்துட்டு இவங்க சைல்டுஹுட் பார்க்கலாண்டா. ஒரு இவரோட மெமரிஸில் இப்போ பாஸ்ட் மெமரிஸ் வந்து டேட்டே என்ன பிடிங்க நீங்கள் டேட்டே என்ன பிடிங்க சொல்லிட்டு ஓடி வராங்க. அங்கே ஒரு பர்சனை பிடிக்கிறாங்க. பாரு அவங்க வந்து பிரின்ஸ், நீ அவங்களோட டேட்டேன்னு கூப்பிடக்கூடாது, அது அவங்களுக்குள்ளே விளையாடக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெய்டு வந்து துரத்தி விடுறாங்க. அப்போ வந்து ஜிம் வந்துட்டு விளையாடக்கூடாதா சொல்லிட்டு அழுதுட்டு போகிறாங்க. அப்போ நம்ம டே தான் வந்துட்டு இங்கே பாருங்கள் எத்தனை டைம் சொல்லியிருக்காங்க மெய்டு அப்படிலாம் யாரும் என்ன பார்த்ததுன்னு சொல்லிட்டு அவங்க குட்டி பாப்பா தானே நீங்கள் எதுக்கு துரத்தி விட்டுறீங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஜிமின் வந்து அது ஜிமின் தாண்டா. ஜிமின் வந்து குட்டியாக ஒரு மாதிரி போன் டைல் போட்டிருப்பாரு. அது பூலாம் வச்சுருப்பாங்க. அவங்க அம்மா பார்க்கறதுக்கு எது லேடி ஒரு கேர்ள் பேபி மாதிரி இருக்கும். அப்படி தான் பார்த்துருப்பாரு. ஆனால் டேக்கு அது வந்துட்டு ஒரு பாய்னு தெரியும். இவங்க எல்லாரும் கேர்ள் பேபி மாதிரி கட்ட போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா பாப்பா அப்படின்னு கூப்பிடுவார். இவங்க நினச்சிக்கிட்டு வந்து நம்ம டே வந்து ஒரு கேர்ள் தான் நினைக்கிறான்னு நினச்சா இவங்களாம் பார்த்துருப்பாங்க. இந்த பாப்பா பாவம் இல்லையா சொல்லிட்டு பாப்பா நில்லு சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவர் அழுதுகிட்டே அழுதுகிட்டே போயிட்டுருக்காரு. அவர் ஓடி போய் தூக்கிட்டு போய் சீக்ஸை கிஸ் பண்ணுறாரு. பாப்பாவை திட்டாங்களா சொல்கிறாங்க. என்ன திட்டாங்க, என் கூட விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியா பாப்பா அப்படி சொல்கிறாங்கன்னு ஆமாம் சொல்கிறாங்க. நான் யாரை சொல்கிறாங்க, நீங்கள் டேட்டையா சொல்கிறாங்க. நான் டேட்டேவா ஆமாம் நீங்கள் டேட்டையா சொல்கிறாங்க. அச்சோ எவ்வளோ அழகாக இருக்கா சொல்லிட்டு நம்ம டே வந்து ஜிமினோட கொஞ்சம் பெரிய பையன், ரொம்ப பெரிய பையன் இருந்திருப்பாங்க. அதனால தான் நம்ம டே வந்துட்டு அந்த பேபியோட சீக்ஸில் போய் கிஸ் பண்ணுறாங்க. அந்த பேபி ரொம்ப சிரிக்குது, ஒரு மாதிரி க்யூட்டாக ஒரு ஹேண்டை கிளாப் பண்ணுது. அச்சோ அப்படி சொல்லிட்டு ஒரு ஹேண்டில் வந்து சீக்ஸ் வந்து துடைக்குது. ஏன் டேட்டை கிஸ் பண்ணக்கூடாதா சொல்கிறாங்க. வேணா சொல்கிறாங்க. ஒரு மாதிரி பண்ண ரொம்ப அழகாக இருக்குது. இவர் இந்த பேபி கூட தான் விளையாடிருப்பாரு. இப்போ ஒன் டே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி படிக்க போகணும்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அவர் எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த பேபி ரொம்ப அழுகிறாங்க. நம்ம ஜிமின் தான் ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. டேட்டே வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எல்லாம் திட்டுறாங்க. பாருப்பா ஒரு பிரின்ஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவர் எல்லாரும் கூட சகஜமாக பழகுறாரு, அதுக்காக நீ அவர் வேணும்னு சொல்லுவியா தப்பு அப்படி சொல்லிட்டு எல்லாம் திட்டுறாங்க. இப்போ ஜிமின் ரொம்ப அழுதுகிட்டே வந்துட்டு பார்க்குறாங்க. நம்ம டே தான் போயிட்டு இங்கே பாரு நான் படிக்கிறதுக்காக போகிறேன், நீ நல்லா படித்து நல்லா பெரிய பையனை வளரணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மோட சீக்ஸை கிஸ் பண்ணிட்டு பாய் அப்படி சொல்கிறாங்க. டேட்டேவை மறந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிம்மின் பார்த்துட்டே இருக்காரு, ஒரு மாதிரி அழகாக பார்த்துட்டு இருக்காரு. இவர் அப்படியே ஏறி போயிடுறாரு. ஒரு ஹார்ஸ் வந்துட்டு தான் போயிருப்பாங்க. இப்போ அவர் நினச்சி பார்க்குறாரு. அப்படியே என்ன பண்ணுறாரா, நம்ம ஜிம்மின் ஒரு பேப்பரும் ஒரு ட்ராயிங் பண்ணுறதே எடுத்து கொடுத்துட்றாங்க. இந்தாங்க அந்த அவர் வந்து என்ன பண்ணுறாரா, நீ போய் அங்கே உட்காருன்னு சொல்கிறாங்க. நம்ம இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் உட்காரக்கூடாது சொல்கிறாங்க. நீ போய் உட்காருன்னு சொல்கிறாங்க. சரி ஜிம்மின் போய்ட்டு வந்து கவுச்சில் உட்காராங்க. என்ன பாரு அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மின் வந்துட்டு பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாருனா இவர் இந்த லேடி கட்டப்பிறக்கலாம் இதை மொத்தமாக எடுத்துகிட்டு அவர் அப்படியே வந்து இந்த ஃபேஸை மட்டும் வரைஞ்சிட்டு ஹெட் மட்டும் பாய்க்கு எப்படி இருந்தால் அப்படியே வைக்கிறாங்க. வச்சுட்டு பார்த்துறாரு. இப்போ ஜிம்மினுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. ஜஸ்ட் அவர் ஸ்கெட்ச் பண்ணுறாரு மட்டும்தான் தெரியும். எதுவுமே பண்ணலாமா ஜிமின் அப்படியே ஃபுல்லாக வரைஞ்சிடாரு. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ரோல் பண்ணி அவருடைய கபோர்டில் போய் ஒழிச்சு வச்சுட்டு மீனா இப்போ நீங்கள் போங்க சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. மீனா அப்படி சொல்கிறாங்க. என்ன டேன்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னீங்கன்றாங்க. இல்லை பிரின்ஸ் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீ என்ன டேன்னு கூப்பிட்டு டேங்கன்னு கூப்பிட்டு இல்லை டேன்னு கூப்பிட்டு சொல்கிறாங்க. இல்லை அப்படி கூப்பிடக்கூடாது, இல்லை நீ அப்படி கூப்பிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே டே அப்படி சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் போங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு சார் ஜிம்முக்கு போயிடுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரியும் என்னோடய குட்டி அவருக்கு என் பேர் கூட ஞாபகம் இருக்குது. என்னுடைய குட்டி ஜிமின் இப்படி தான் இருப்பான். நீ இப்போ அவன் வந்துட்டு உன்னோட ஃபேஸை பார்த்தா அவனை ஃபேஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் நீ இது இப்படி ஒரு மாதிரி கெட்ட போட்டிருக்கே, இது வந்து உண்மையாகவே நீ தானா இல்லை எதுவும் கெட்ட போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சரி என்னோட ஜிமினாக இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட உண்மை சொல்லிடுவான். அவன் மறைக்க மாட்டான். அவன் சின்ன வயசுலேருந்து என்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லுவான், பொய்யே சொல்ல மாட்டான். அதனால் கண்டிப்பாக அது என்னோட ஜிமினாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஆனால் ஒன்று பார்க்கும்போது எனக்கு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்குது. இது எனக்கு சைல்டுஹுட்டே இருக்குது. இந்த ஃபீலிங்ஸ் என்னோட ஜிமினை பார்க்கும்போது மட்டும்
எப்பவுமே எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை டே நினைக்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்து ஜிம்மினோட அம்மா கிட்ட வராங்க. ஆண்டி சொல்கிறாங்க, டேயாங்க சொல்கிறாங்க, ஆண்டி எங்க ஜிமின் எங்கே சொல்கிறாங்க. ஜிமினாப்பா, ஜிமின் படிச்சுட்டு இருக்கான்ப்பா அப்படின்றாங்க. படிச்சுட்டு இருக்கான், அவன் இன்னும் வரல சொல்கிறாங்க. இன்னும் வரல, அவன் உனக்கு மேரேஜ் எப்போ அரேஞ்ச் ஆகுதா போகிறான்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அதுக்கும் ஆமான்றாங்க. சரிட்டு போயிடுறாரு. இப்போ ஜிமின் டெய்லியுமே நம்ம டே கூட தான் இருப்பாங்க அந்த கேர்ள் கட்டப்பில். அவர் பக்கத்தில் இருக்கும்போது ஜிமின் டேக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்கும். அவருடைய அவரே அறியாமல் அவர் ஐஸ் அவரை பார்த்துட்ருக்கோம். அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஃபீலிங் இருக்கும். டெய்லியுமே நம்ம டே வந்து வால் பறிச்சுலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஜிமின் இப்போ தள்ளி வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அவருக்கு என்ன வேணுமோ போய் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்படி தான் டேஸஸ் போயிட்டே இருக்கு. நம்ம டேக்கு ஜிமின் மேலே ரொம்ப ஃபீலிங்ஸ் அதிகமாகுது. அவர் பார்க்கும்போது கண்ட்ரோலே பண்ண முடியாமல் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஒன் டே தான் நம்ம டே வந்துட்டு குளிக்கிறதுக்காக அவருக்கு வந்து பாத் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம அந்த ரோஸ் பாட்டில்ஸ்லாம் அதில் போட சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜிமின் அதெல்லாம் போய் போட்டுட்ருக்காங்க. இப்போ டே வந்துட்டு உள்ளே வராங்க வந்து குளிக்கிறதுக்காக. இப்போ ஜிமின் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன ரெடி பண்ணலதோ இப்போ நான் இதை ரெடி பண்ணிட்டு போயிடறேன் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் என்னுடைய மெய்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்கா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஆமாம் நம்மளோட மெய்டு தான் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன நீங்கள் இருக்கிற ஒன்று தப்பில்லை சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஜிம்முன்னு எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம டே போய்ட்டு அந்த பாத்தில் போய் இறங்கி உட்காடுறாங்க. அங்கே நிறைய ரோஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இன்னொரு பொண்ணுமே இருக்காங்க அங்கே. அவங்கள பார்த்து நம்ம டே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுமே சரி போயிடுது. இப்போ டே ஜிம்மு மட்டும் இருக்காங்க. ஜிம்முக்கு டேவை பார்க்க முடியல, டர்ன் பண்ணிக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப கூச்சமாக இருக்கு சொல்லிட்டு. ஆனால் இங்கே மற்ற போய்ட்டு அப்படி இல்லை. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறதா இருந்தால் அவங்களுக்கு எல்லாமே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ரோஸ் பட்டல்ஸ் போடுறது, அந்த சென்டருக்குலாம் அதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஜிம்மு மட்டும் டர்ன் பண்ணிட்டு இருக்காரு. வினா அப்படி சொல்கிறாங்க. டே சொல்லுங்கன்றாங்க. எதுக்காக திரும்பி நிற்கிறீங்க, இங்கே வாங்கலாம் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் என்னோட முதுகு கொஞ்சம் ரப் பண்ணி விடுங்க சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷிவர் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க நீங்கள் ப்ரின்ஸ் அப்படின்றாங்க. நீங்கள் எது தானே பண்ணணும், நீங்கள் தானே இது உங்களோட டியூட்டி தானே, அங்கே வாங்கன்னு சொல்கிறாங்க. ஜிமின் போக்கே பயப்படுற, ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற போகிறதுக்கு. இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ப்ளீஸ் ஹேண்டை பிடிக்காதீங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அவர் டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் பிடிக்கும்போது அவருக்கு ஏதோ ரொம்ப லாங்கில் வந்து ஒருத்தவங்க மிஸ் பண்ணால் எப்படி இருக்கும், நம்ம சைல்டுஹுட்டை மிஸ் பண்ண ஒரு பர்சன் அவர் தான் ரொம்ப ஃபெமிலியரான அவங்க தொட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் இருக்குது. அவருக்கு டச் பண்ண ஃபீலே இருக்குது. இதுவரைக்கும் டச் பண்ணியிருக்க மாட்டார். ஒரு பொண்ணு கெட்டப்பில் இருக்கிறதுனால தொட்டக்கவே மாட்டார். பார்க்குறாங்க ஒரு மாதிரி டச் பண்ண வேறு மாதிரி ஃபீலாக இருக்குது. இப்போ டைம் அப்படி பார்த்து வந்து எந்திரிச்சிட்டு அந்த டவர் எடுத்து கொடுங்க சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படியே திரும்பிக்கிட்டே அந்த டவர் எடுத்து கொடுக்குறாங்க. அப்படி நம்ம ஜிம்மினை டர்ன் பண்ணால் ஜிம்மினோட ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறாங்க. அவரும் டேஸே வந்துடுது. அவருக்கு அதை பார்க்க டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் போகலாம் அப்படி சொல்ல நம்ம ஜிம்மின் வேகமாக ஓடி வந்துடுறாரு. ஓடி வீட்டுக்கு தான் வராரு. டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து வெளில பார்க்குறாரு. ஜிம்மினை காணும். அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லையே உங்ககிட்ட எனக்கு எந்த ஃபீல் இருக்குது, எனக்கு எந்த ஒரு பொண்ணுங்கிட்ட இப்படி வராதே, நீ பொண்ணு இல்லை பொண்ணு மாதிரி இருக்குது, ஆனால் ஒன்று பார்க்குறப்ப எனக்கு வேறு ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு எந்த பொண்ணுங்கிட்ட இப்படி ஃபீலிங்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. இப்போது நம்ம ஜிமின் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 5 days இருக்கும். நம்ம டே பக்கத்தில் போகிறதே இல்லை. எப்படின்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேயே இருப்பார். கிட்டேயே போக மாட்டேங்கிறாரு. டே பார்க்குறாரு. என்னாச்சு தள்ளி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மைண்டை நினச்சிட்டு இருக்காரு. இப்போ ஒன் டே என்ன பண்ணுறாங்க, நம்ம டே வந்து வெளில போயிருக்காங்க. ஜிமின் இன்றைக்கி தான் ரிலாக்ஸாக இருக்காங்க. அப்பா டே கிங்டம் விட்டு வெளில போயிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் சொல்லிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, டே வந்துட்டு போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்க, டே தான் இல்லையா கிங்டமில், நம்ம எதுக்கு அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வர வழியில் அவங்க அம்மா தான் வந்துட்டு ஃப்ளவர்ஸ் மேலே பறிச்சிட்டு இருக்காங்க. அம்மா அப்படி சொல்கிறாங்க. என்னடா என்ன ஜிமின்னு சொல்கிறாங்க. இந்த வாய்ஸை கேட்டது நம்ம டே வெளில போய்ட்டு ரிட்டர்ன் வந்துருப்பாரு. பார்க்குறாரு. டக்குன்னு வந்துட்டு ஒரு பில்லர் மாதிரி இருக்காது போய்ட்டு ஹைட்டாக போய்ட்டு என்ன நடக்குது சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா மீனா போய்ட்டு ஜிம்மினோட அம்மான்னு கூப்பிட்றான்னு சொல்லி பார்க்குறாங்க. அம்மா அப்படி சொல்கிறாங்க. என்ன ஜிம்மின் அப்படின்னு சொல்லி கேட்கா. அவருக்கு பயங்கர ஷாக்கு. ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அம்மா எனக்கு இந்த விக்கு இருக்குல்லம்மா, இந்த விக்கு இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஹெட்டெல்லாம் ஒரு மாதிரி பயங்கர ஸ்வெட் ஆகுதுமா, ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட்டாக இருக்குமா, எரியுதுமா சொல்கிறாங்க. அப்படியா, அச்சோ சாரிப்பா வா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு அப்படியே பின்னாடியே வராங்க. இவங்க முன்னாடி நடக்க அவங்க பின்னாடி அவருக்கு தெரியாமல் மறைஞ்சு வராரு. கரெக்டாக இவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அவங்களோட வீட்டோட விண்டோஸ்குள்ளே போய்ட்டு நம்ம டே நிற்கிறாங்க. இப்போ ஜிம்மினோட அம்மா என்ன பண்ணுறாங்க, ஜிம்மினோட விக்கு வந்து அப்படியே காட்டிடுறாங்க. டேக்கு பயங்கர ஷாக்கு. அப்போ நான் கெஸ் பண்ணது அப்படி சொல்லி பார்க்குறாங்க. அந்த விக்க காட்டிட்டு ரொம்ப செட் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவர் வச்சு வைப் பண்ணி விட்றாங்க. அச்சோ கொஞ்ச நாள் தான்ப்பா, நம்ம டேக்கு சீக்கிரம் மேரேஜ் ஆகிடும், அதுக்கப்புறம் உனக்கு இந்த கெட்டப் தேவை இருக்காது என்ன சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கும் இவன் வந்து இப்படி ஒரு இதில் இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா உனக்குன்றாங்க. எனக்கு டேட்டே நினச்சா பாவமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்றாங்க, நான் அவர்கிட்ட போய் சொல்கிறேன்ல சொல்கிறாங்க. அவருக்கு என்ன ஞாபகம் இல்லை தானே பண்ணுறாங்க. இல்லைப்பா அவருக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது, ஆனால் நீ ஜிமின் நீ வெளில படிக்கிறது தான் அவருக்கு தெரியும், நீ தான் இதுன்னு அவருக்கு தெரியாது சொல்கிறாங்க. இதெல்லாம் டேவியில் காதில் வாங்கிட்டுருக்காரு. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போது டே அப்படி ரிட்டன் போயிடுறாரு. ரூமில் போய்ட்டு பயங்கரமாக அழுறாரு. நான் ஒன்று தான் நினச்சிட்ருக்கேன், எனக்கு உன் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, ஆனால் நீ இந்த வினா பக்கத்தில் வரும்போது எனக்கு ஏன் ஒரு பொண்ணு மேலே ஃபீலிங்ஸ் வருது நான் என்னையே கேட்டுட்டு இருந்தேன், அதுக்கு ரீசன் நீ தானே, அது அதனால தான் எனக்கு இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஒரு டேட்டேவை நீ ஏமாத்துறியா, மற்றவங்க எதுக்காக அப்படி கேர்ள் கட் அப்படி போட்டிருக்கா, எதுக்காக என்னை ஏமாற்றணும் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இருக்கு, அவருக்கு குழப்பமாக இருக்குது. இப்போ யார்கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க தானே அப்படி சொல்லி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னோட மேரேஜ் ஆனால் தான் நீ இந்த கெட்ட போட்டு இப்போ வெளில வருவேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இப்போ டே ரொம்ப ஒரு மாதிரி கோவமாக இருக்காங்க.
சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெமீன் தான் வந்துட்டு நல்லா ஒரு ஆல்மோஸ்ட் அவங்க வீட்டில் தான் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துருப்பாரு. இப்போ லீதா சொல்கிறாங்க, ஆமாம் ஜெமீன் இங்கே பாரு நம்ம டே வந்துட்டு வீட்டில் இருக்கான், கிங்டம் வந்துட்டான், நீ என்ன பண்ணுற இங்கேயே சொல்கிறாங்க. வந்துட்டாங்களா? ஆமாம் வந்துட்டாங்க வா சொல்கிறாங்க. சரி நம்ம ஜெமீன் வந்துட்டு வேகமாக போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு அகைன் சேஞ்ச் ஆகிட்டு வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்க டே ஒரு மாதிரி ரொம்ப கோவமாக ஒரு பிளேஸில் உட்காந்துருக்காங்க. எப்படின்னா இவங்களோட இந்த அரண்மனை இருக்கும்ல அதோட மேலே ஒரு இது மாதிரி இருக்கும், அந்த பிளேஸில் போய்ட்டு உட்காந்துட்டு அந்த நிலவையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெமீன் தான் போகிறாங்க, இப்போ பிரின்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்படி டர்ன் பண்ணி பார்க்குறாரு, அவ்வளோ கோவம் தெரிஞ்சு இருக்கான்ல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சொல்லுங்கன்றாங்க. இல்லை நீங்கள் நைட்டு இன்னும் டின்னர் சாப்பிட்ல, நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா நான் போயிட்டு என்னோடய வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கணும் சொல்கிறாங்க. ஓ அப்படியே நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கணுமோ சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே அவங்களோட டின்னர் முடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம டேக்கு மட்டும் தானே சாப்பிடல. இப்போ டே என்ன பண்ணுறாங்க, என் கூட வெளில வா அப்படி சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு நடந்து போகிறாங்க. அந்த கிங்டமில் பெரிய கிங்டமாக இருக்கும், அதை சுற்றி நடந்துகிட்டே இருக்காங்க. இப்போ கரெக்டாக ஒரு பிளேஸ்க்கு வராங்க. அது இப்படி அங்கே நம்ம டேயோட ஹார்ஸ் இருக்கும்ல அங்கே இருக்குது, அங்கே தான் வராங்க. அதை போய்ட்டு பார்க்குறாங்க. போய்ட்டு இப்போ நம்ம வெளில போகணும் ரெடியாக சொல்லிட்டு ஹார்ஸ் எடுத்து கேட்க அது வந்துட்டு அப்படின்னு தலையெடுத்து ஒரு மாதிரி ஹெட்டை ஷேக் பண்ணுது. அதுக்கு பேசினா புரியும். நம்ம இவர் இப்போ டே என்ன பண்ணுறாரு, ஜிம்மில் பார்த்துட்டு போகலாமா சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அந்த கிங்டம் விட்டு உங்கள் கூட வெளில வரக்கூடாது, இந்த கிங்டமில் மட்டும்தான் அவங்க கூட இருக்கணும், அதுதான் ரூல்ஸ் அப்படி சொல்கிறாங்க. நான் மட்டும் இல்லை எந்த ஒரு மைடும் வெளில வரக்கூடாது சொல்கிறாங்க. அதாவது பொண்ணுங்க அப்படி அந்த மாதிரி வெளில கூட்டிகிட்டு போகக்கூடாது, எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி. அப்போ சொல்கிறாங்க, இல்லை நீ கூட இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இது என்னோட ஆர்டராக வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா தெரிஞ்சுட்டா யாருக்கும் தெரியாது வா அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு பயமாக இருக்குது. இப்பட்டே அந்த ஹார்ஸ் மேலே உட்காந்துட்டு ஜிம்மோட ஹேண்டை வந்து கேட்குறாரு. அவர் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, கொடுக்க சொல்கிறாங்க. அவர் கொடுத்துறாரு. டக்குன்னு அவர் தூக்கி அப்படியே வந்துட்டு ஹார்ஸில் உட்கார வச்சுறாரு. ஜிம்முக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பிடிச்சிக்கோ சொல்கிறாங்க. நான் எப்படி பிடிச்சிக்கிறது சொல்கிறாங்க. அப்போ என்னை பிடிச்சிக்கோ சொல்கிறாங்க. நம்ம ஜிம்முமே வந்துட்டு அந்த இது வந்துட்டு எப்படின்னா அந்த ஹார்ஸோட இது மாதிரி பிடிச்சிக்கிறாரு. என்ன பிடின்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி சொல்கிறாங்க, அப்படியே ஜிம்மு டர்ன் பண்ணிடுறாங்க. எப்படி நான் ஒன் சைடில் உட்கார வச்சா ஒரு டர்ன் பண்ணுறாங்க. ஜிம்மு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னை பிடிச்சிக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஹார்ஸ் பயங்கரமாக வந்து இப்போ ஸ்பீடாக போகுது. இவர் ரொம்ப பயமாக இருக்கு, அவரும் பிடிச்சிக்கிற டைட்டாக. இப்போ கரெக்டாக எங்கே போகுதுன்னா ஒரு ஃபால்ஸ் கிட்ட தான் போகுது. இந்த கிங்டம் விட்டு அது ரொம்ப தூரம் போயிருக்கும். அது ஒரு இவங்க கிளம்புறது நைட் டைம் தான் போயிருப்பாங்க. போய் அந்த ஃபால்ஸ் கிட்ட நிற்கிது நைட் டைமில். அந்த ஃபால்ஸ் அப்படியே தண்ணி கொட்டிகிட்டு இருக்கா. அந்த பிளேஸில் போய் நின்னதும் ஹார்ஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுருக்கா. இப்போட்டே வந்துட்டு ஜிம்மினோட அதை சேர்ந்து கீழே அப்படியே குதிக்கிறாரு. தூக்கின மாதிரியே அப்படியே குதிச்சிடுறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ண அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த தண்ணிக்கிட்ட போகிறாங்க. தண்ணிக்கிட்ட போயிட்டு உன்னோட ஃபேஸ் இதில் பாருன்னு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை தண்ணியில் நம்ம எதை பார்க்குறோமோ அதான் நம்மளை காட்டுன்னு சொல்லுவாங்க. அது பொய் சொல்லாத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போது இதான் உன்னோட ஒரிஜினல் முகமாக சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மி கொண்டு போகிற ஒரு பயமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றாங்க. இதான் உன்னோட ஒரிஜினல் முகமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மி அப்படியே பயந்துட்டு ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டு இருக்காங்க. எது என்ன இருக்கும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ டே என்ன பண்ணுறாங்க, ஜிம்மினோட சேர்ந்து எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்க சொல்கிறாங்க. இந்த பிரின்ஸ் மேலே நம்பிக்கை இருக்க சொல்கிறாங்க. அப்படியே அவர் என்ன பண்ணுறாரு, தூக்கிட்டு அந்த ஒரு ரிவர் மாதிரி இருக்க 2 பேரும் சேர்ந்து குதிக்கிறாங்க. சேர்ந்து குதிச்சதும் ஜிம்மினுக்கு வந்து அந்த மேக்கப்லாம் போட்டிருப்பாங்க. அவர் பொண்ணு மாதிரி இருக்கணும்னு அவரோட ஸ்கின்னை வந்துட்டு ரொம்ப இது பண்ணுறதுக்காக ஒரு மாதிரி ரோஸ் பவுடர் நிறைய போட்டு மேக்கப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு மாதிரி ஸ்டிக்கர்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு தண்ணிக்குள்ளே குதிச்சதும் அது எல்லாமே வந்துட்டு அது வந்துட்டு நம்ம இந்த மேக்கப் ப்ரஷ்லாம் அதெல்லாம் கிடையாது. அது எல்லாமே வந்துட்டு இயற்கையால் செய்யப்பட்டது தான். தண்ணி போட்டால் அது எல்லாம் அப்படியே போயிடும். அது வந்துட்டு பார்த்தா அதில் தண்ணிக்குள்ளே மூழ்கினதும் அந்த மேக்கப் எல்லாம் அப்படியே ரிமூவ் ஆகுது. அந்த ஐலைனர் இந்த இதில் எல்லாமே அப்படியே வந்து ரிமூவ் ஆகிட்டே இருக்குது. நம்ம டே வந்து பார்க்குறாங்க. ஜிம்மினுக்கு இது எதுன்னு ரியலைஸே ஆகலை. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதுக்காக இப்போ தண்ணியில் நம்ம குதிச்சிருக்கோம் சொல்கிறாங்க. அது மேடாக தான் இருக்கா நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஏங்க குதிச்சோன்னு சொல்கிறாங்க. எதுவுமே சொல்ல மாட்டே என்ன பண்ணுறாரா அப்படியே ஜிம்மோட இயரிங்ஸ் வந்து கட்டுறாங்க. ஜிம்மின் வந்து பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவரோட பேங்கிள்ஸு, அவரோட இயரிங்ஸ், அவரோட நெக்கில் போட்டிருக்க அந்த செயின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பண்ணுறது தப்பு சொல்கிறாங்க. எதுவுமே பண்ண அவர் பாட்டுக்கு வந்து ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி தண்ணியில் போட்டே இருக்காரு. எப்போனா ஒரு தண்ணிக்கு மேலே அந்த கரையில் வந்து வீசுறாரு எல்லாத்தையுமே. அப்போ வந்து கடைசியாக அவருடைய அந்த இதில் வந்து ஹெட்டில் வந்து கை வைக்கிறாங்க. ஜிம்மினுக்கு அவ்வளோதான். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் அந்த விகையும் அப்படி எடுத்துடுறாரு. பார்க்க அப்படியே ஒரு பாயா ரொம்ப அழகாக நிற்கிறாங்க. டேக்கு இந்த பாய் தான் பிடிச்சிருக்கு, அந்த கேர்ள் கிட்ட பிடிக்கல. இப்போ அகைனோட ஃபேஸை தண்ணியில் பாருன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அவருக்கு ஃபுல்லாக ஜெமினாக அவர் நின்றுருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோட்டோ தரல ஃபேக்காக ஒன்று, அது எனக்கு பிடிக்கல அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜெமினி கேட்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்னை மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு அப்படி சொல்கிறாங்க. நான் இது வேணும்னு பண்ணல சொல்கிறாங்க. என்னை ஏன் நீ சீட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படி சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. என்னை ஏன் நீ சீட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படி சொல்கிறாங்க. எதுக்காக பொண்ணு மாதிரி கேட்ட போட்டிருக்க, ஏன் என்ன நீ சீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு மட்டும் காரணம் சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் உங்களை சீட் பண்ணணும்னு நினைக்கல ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம்ன்றாங்க அங்கே அன்றைக்கி என்ன நடந்துச்சு என்ன எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களை ஒரு பிரின்ஸஸை தான் மேரேஜ் பண்ணிக்கணுமாம்மா, அப்படின்றது வந்து நாட்டு மக்கள் உங்களை ஏற்றுப்பாங்களாம்மா, அப்படிலாம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்ஸும் நம்ம கிங்கும் நம்ம ஹைனஸ் நம்ம இவங்களாம் தான் சேர்ந்து முடிவெடுத்தாங்க. ஏன்னா அவங்க இப்படி பண்ண சொன்னாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ நீ கூட நான் ஏமாத்தினியா சொல்கிறாங்க. உனக்கு ஞாபகம் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. நான் யாருன்னு சொல்கிறாங்க. பிரின்ஸ் சொல்கிறாங்க.
டேயாங் அப்படி சொல்கிறாங்க. நான் அதுதானே உனக்கு அப்படி சொல்கிறாங்க, டே டே அப்படி சொல்கிறாங்க. அப்போ நம்ம டே பார்க்குறாங்க. உன்னோட டே உனக்கு ஞாபகம் இருக்குல்ல சொல்கிறாங்க. ஞாபகம் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் என்னை ஏமாத்தலன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இது உங்களோட நல்லதுக்காக சொல்கிறாங்க. என்னோட நல்லதுக்காகவா? என்னோட நல்லதுக்காகனா என்னன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டா தான் நீங்கள் ஒரு பிரின்ஸாக இருக்க முடியுமா? இல்லை நாங்கள் யாரும் பிரின்ஸாக உங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களாம்மா, எல்லோரும் வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்க, எல்லோரும் ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு பொண்ணை மட்டும் மேரேஜ் பண்ணிக்காமல் பையனை அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை எல்லோரும் தூக்கி போட்டுருவாங்க. அது தப்பு இல்லையா? நீங்கள் ரொம்ப நல்ல பிரின்ஸ் ஆச்சே, உங்களை யாராவது அப்படி ஹர்ட் பண்ண முடியுமா? அப்படி உங்களை ஹர்ட் பண்ண நாங்களும் விட்டுருவோமா அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம யார்கிட்டயே சொல்கிறாங்க. அப்போ அவங்க எல்லோரும் என்னை வந்துட்டு வெறுத்துருவாங்க. இந்த நாட்டு மக்கள் வந்து என்னை ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி தானே சொல்கிறாங்க. என்னோட ரியல் ஐடென்டிட்டி தெரிஞ்சிட்டா என்னை வந்துட்டு ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி நடந்துடக்கூடாதுல்ல, அதனால தான் அம்மா நம்ம பிரின்ஸு நம்ம கிங்கு ஹைனஸ் எல்லோரும் அப்படி முடிவெடுத்தாங்க சொல்கிறாங்க. பிரின்ஸ் இதெல்லாம் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க. என்னோட நல்லதுக்காகவா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், உங்களோட நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க. அப்போது நான் ஹர்ட் ஆனால் பரவாயில்லையா அப்படி சொல்லிட்டு ஏன் கேட்குறாங்க. இல்லை நீங்கள் ஹர்ட் ஆகக்கூடாது சொல்கிறாங்க. நான் ஹர்ட் ஆகும்னு நினைக்கிறது எதை சொல்கிறேன்னா, என்னை எல்லாம் பிரின்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நான் ஹார்ட்டாக நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க. அவர் ஜிம்முக்கு ஒன்றுமே புரியல. என்னை வந்துட்டு இப்போ ஒரு ஃபேக்கான ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து நீ ஒரு பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் நீங்கள் தான் நினைக்கிறீங்களா, அதுதான் நான் ஹர்ட் பண்ணும், அதுதான் ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணும். இந்த பிரின்ஸுன்ற பதவி யாருக்கு வேணும் நான் கேட்டேன் நான் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் தானே பிரின்ஸ் ஃபேமிலியில் பிறந்திருக்கீங்க, நீங்கள் தானே பிரின்ஸ், நீங்கள் தானே அந்த நாட்டை வந்துட்டு காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க. நான் இந்த நாட்டை காப்பாற்றணும்னா அதுக்கு என்னோடய ஐடென்டிட்டி வேறு மாதிரி இருக்கணுமா சொல்கிறாங்க. என்னோடய ரியல் ஐடென்டிட்டியை நான் மறைச்சிடணுமா அப்படி சொல்கிறாங்க. பிரின்ஸ் அப்படி இல்லை சொல்கிறாங்க. என்னை பிரின்ஸ்னு கூப்பிடாத சொல்கிறாங்க. இப்போது எவ்வளோ நாளுக்கு இந்த கெட்டப் நீ போட்டுக்கணும்னு நினச்சா சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பிரின்சஸ் பிடிக்கணும், உங்களுக்கு பொண்ணு தான் பிடிச்சிருக்கு, நீங்கள் எந்த ஒரு பொண்ணை சூஸ் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் தான். நீங்கள் ஒரு பொண்ணை சூஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பிரின்சஸ்ஸாக அப்படின்னா என்ன இந்த கெட்டப்லேருந்து வெளில கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது வரைக்கும் நீ என்கிட்ட இப்படி தான் நடிச்சிக்கிட்டு இருப்பேன், உனக்கு ஒன் டைம் கூட என்கிட்ட உண்மையை சொல்லணும்னு தோணலையா சொல்கிறாங்க. இல்லை நான் உங்ககிட்ட சொல்லணுன்னா நீங்கள் ஹர்ட் ஆயிடுவீங்களா சொல்கிறாங்க. நான் ஹர்ட் ஆயிடுவேன், நான் என்ன ஹர்ட் ஆயிடுவேன்? இல்லை உங்களுக்கு எல்லோரும் உங்களை வெறுத்துருவாங்க, இந்த மாதிரி வந்து பிரின்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஹர்ட் ஆகிட மாட்டீங்களா? உங்களை எல்லோரும் ஏமாத்துறாங்க, அதுவும் ஹைனஸும் நம்ம கிங்குமே உங்களை ஏமாத்துறாங்க, ஒரு பையனை பொண்ணாக நடிக்க வைக்கிறாங்கன்னு நினச்சா நீங்கள் அவங்கள வெறுத்துட மாட்டீங்களா, ஹர்ட் ஆகிட மாட்டீங்களா சொல்கிறாங்க. அவங்க இதை நினைக்கவே இல்லை, இது தெரிஞ்சால் நான் ஹர்ட் ஆகணும் அவங்க நினைக்கலையா சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கொண்டு எனக்கு தெரியாமல் பார்த்துக்கணும்னு நினச்சிங்க, மறைச்சணும்னு நினச்சிருங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் இல்லை உங்கள்கிட்ட மறைக்கக்கூடாதுன்னு எதுவும் இல்லைனா உங்ககிட்ட உண்மையை சொன்னால் சொல்கிறாங்க. உண்மையை சொன்னான்றாங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. மன்னிச்சிடுங்க பிரின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பிரின்ஸ் இல்லை, உனக்கு தெரியும்ல சின்ன வயசுலேருந்து உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டுன்றாங்க. ஆனால் நான் ஒரு மெய்டு, நீங்கள் ஒரு பிரின்ஸ் அப்படி சொல்கிறாங்க. நீ ஒரு மெய்டா சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஒரு மெய்டு அப்படி சொல்கிறாங்க. நான் உன்னை ஒரு மெய்டு மட்டும் தான் பார்த்தேன் நான் சைல்டுஹுட்டில் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் எல்லாரும் நீங்கள் ஒரு பாப்பான்னு நினச்சிங்க, ஒரு கேர்ள் பப்பின்னு நினச்சிங்கன்னு தான் இதெல்லாம் சொல்கிறாங்கன்றாங்க. நான் உனக்கு கேர்ள் பப்பி நான் நினச்சேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. உனக்கு தெரியல நான் உங்கள்கிட்ட ஒன் டே என்ன சொல்லணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே என்ன பண்ணியிருக்காருனா ஒன் டே நம்ம ஜிம்மினை கூட்டிகிட்டு இதே மாதிரி ஒரு பிளேஸ் தான் போயிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி பிளேஸ்னால் அது அப்போ அவ்வளோ பெருசாக இருக்காது, ரொம்ப குட்டியான ஒரு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஜிம்மினை பார்க்குறாங்க. அம்மா நீ ஏன் இப்படி வந்துட்டு பூலாம் வச்சுருக்க சொல்லி கேட்குறாங்க. அம்மா எனக்கு வச்சு விட்டாங்க அப்படி சொல்லிட்டு அந்த பேபி ரொம்ப க்யூட்டாக சொல்லுது. அப்படியே அவங்களோட அம்மா வச்சு விட்டாங்களா? ஆமாம் அம்மா வச்சு விட்டாங்க, அழகாக இருக்கா அப்படி சொல்லி கேட்குது. ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் இது கேர்ள் தான் வச்சுக்கணும், நீ வச்சுக்கூட சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி கேட்குது அந்த பேபிக்கு. அப்போ புரியல. நீ ஒரு பாய் பேபி சரியா, எனக்கு கேர்ள் கிடையாது, உனக்கு அப்படி வச்சுருக்காங்க சொல்லிட்டு போனால் எனக்கு பாய் மாதிரி பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காருனா டே வந்துட்டு அந்த அந்த ஹேர் பேண்ட் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு அப்படியே பாய் மாதிரி இந்த ஹேரை வந்து இது பண்ணி விட்றாரு. ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு. எனக்கு இப்படி இருக்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா, எனக்கு கேர்ள் பேபி மாதிரி இருக்க எனக்கு பிடிக்கல, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, ஒரு பாய் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே அது நடந்திருக்கு. அவர் போய்ட்டு நம்ம ஜிம்மோட செக்ஸில் கிஸ் பண்ணா ஜிம்மின் ரொம்ப ஷையாக ஒரு மாதிரி ஹேண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. அந்த ஐஸ் வந்துட்டு அச்சோ அப்படி சொல்கிற ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காரு. இதை பார்க்குற டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அங்கே பாரு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் சரியா, இப்போ இல்லை எப்போவுமே எனக்கு ஒன்றா தான் பிடிக்கும். இங்கே எல்லோரும் இருக்காங்க, ஆனால் எனக்கு ஒன்று பார்க்கும்போது மட்டும்தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீ சிரிச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நீ ஹாப்பியாக இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன் சரியா. இந்த டேங்க்கு இந்த ஜிம்மினை தான் ரொம்ப பிடிக்கும் சரியா. எல்லோரும் நினைக்கிறாங்க நீ பாப்பா நான் அப்படி நினைக்க சொல்லிட்டு, அப்படி கிடையாது, மற்றவங்க தான் அப்படி நினைக்கிறாங்க. எனக்கு உனக்கு தெரியும் நீ பாய் தான் சொல்லிட்டு, நீ பாய் பேபி, எனக்கு ஒன்று அப்படி தான் ஒன்று தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் அந்த ஜிம்மினோட செக்ஸில் கிஸ் பண்ணியிருப்பார். இப்போ இதை ப்ரெசென்ட்டில் பார்க்குறாங்க. உனக்கு தெரியாதானே உனக்கு பாயின்னு எனக்கு தெரியும்னு உனக்கு தெரியாது சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மி சொல்கிறாங்க. அப்போ சைல்டுஹுட்டாக இருந்தாலும் அதில் அவருக்கு எல்லாமே மெமரிஸ் அப்படியே இருக்குது. எவனா நம்ம ஜேக்ஸை கிஸ் பண்ணது கூட ஜிம்முக்கு ஸ்டில் அந்த ஞாபகம் இருக்குது அப்புறம் மாதிரி பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் நான் ஸ்டில் உன்னை மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கேன், உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன், உங்ககிட்ட வரும்போது ஏன் எனக்கு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்குது எனக்கு புரியவே இல்லை. அப்போ தான் உன்னோட ட்ராயிங்கை நான் ட்ரா பண்ணேன், இப்போ நீ இப்படி பண்ணுறதையும் நான் ட்ரா பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. எப்போன்றாங்க உனக்கு ஃபஸ்ட்டு என்ன பார்த்தேன்னு நம்மளோட மினான்னு கூப்பிடும்போது நீ என்ன டேட்டேன்னு சொல்லும்போது நான் கண்டுபிடிச்சிட்டேன் சரியா. நான் ட்ராயிங் பண்ணிட்டேன், நீ இப்படி தான் இருப்பான்னு நான் நினச்சேன். ஆனால் நான் ஒன்று உருவத்தை வச்சு நான் ஜிம்மில் தான் வரைஞ்சேன், நீன்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்ககிட்ட ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கேன்ட்டு எனக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு. அதுக்கான ரீசன் எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன்.
இப்போ சொல்கிறாங்க, இந்த டேட்டேவா எனக்கு பிடிக்குமா பிடிக்காது சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எப்போதும் எனக்கு டேட்டே தான், ஆனால் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு மேட் அப்படி சொல்கிறாங்க. நான் அப்படி ஒன்று பார்த்ததே இல்லை, நான் லவ் பண்ணுறது உன்னை மட்டும்தான், உனக்கிட்ட மட்டும் தான், உங்ககிட்ட மட்டும் தான் எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது. இவங்க எல்லாம் நினைக்கிறாங்கல்ல, நான் ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டேன், ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டேன்னா அது பெரிய துரோகம், ஒரு பொண்ணுக்கு நான் பண்ணுற துரோகம். அந்த பொண்ணு கூட என்னால் ஹாப்பியாக வாழ முடியாது, அந்த பொண்ணு மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வராது, உனக்கு புரியுதான்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க, உன்னோட டேட்டே தான், உன்னோட டேட்டை உனக்கு பிடிக்காதா அப்படி சொல்லி கேட்குறாங்க. உன்னோட டேட்டை நீமம்மா ஏமாத்தினா மற்றவங்க கூட சேர்ந்து சொல்கிறாங்க. இல்லை, நான் என்னோட டேட்டை ஏமாற்ற மாட்டேன், டேட்டே ரொம்ப நல்ல பையன், டேட்டையே பிரின்ஸாக இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நான் பிரின்ஸாக இல்லைனா சாதாரண பையனாக தான் நான் எடுத்துக்க மாட்டேன் சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் நம்ம கிங் என்ன ஆசைப்பட்றாங்களோ அதை தானே நாங்கள் செய்யணும், அதை செய்கிறது தானே எங்களோட டியூட்டியே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் டேட்டே, நீங்கள் பிரின்ஸை ஹர்ட் பண்ணாதீங்க, பிரின்ஸையும் சாரி நம்ம கிங்கையும் நம்ம ஹைனஸையும் ஹர்ட் பண்ணாதீங்க, நீங்கள் அவங்க சொல்கிறத கேளுங்க சொல்கிறாங்க. அப்போது நான் லைஃப் லாங் ஹாப்பியாக இல்லாமல் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. என்னன்றாங்க, ஆமாம் நான் ஒரு பொண்ணு அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்க, பிரின்ஸஸ் கிடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் லைஃப் லாங் ஹர்ட் ஆகும், பரவாயில்லையே சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் ஹர்ட் ஆகக்கூடாது சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு மெய்டாச்சே சொல்கிறாங்க. நீ ஒரு மெய்டு நான் எனக்கு நினச்சதே இல்லையா சொல்கிறாங்க. ஜிம்மில் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. டே வந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக கேட்குறேன் சொல்லு, உனக்கு டேட்டே ஹாப்பியாக இருக்கணுமோ வேணாம்னு சொல்கிறாங்க. டேட்டே ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, எப்போவும் அப்படி சொல்கிறாங்க. டே போய்ட்டு ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மிலுக்குமே அது ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா டேவை வந்து நம்ம ஜிம்மில் லவ் பண்ணுறாங்க, ஆனால் ஒரு மெய்டு அப்படின்ற ஒரு இது இருக்குது அவருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவர், நம்ம வந்து லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடாது, அவர் வந்து எப்போவும் தள்ளி இருந்திருப்பார். இப்போ அவர் போய் ஹக் பண்ணேன், நீ ஏன் அன்றைக்கி நான் பாத் பண்ணும்போது ஒன்று டர்ன் பண்ண சொன்னப்போ ஏன் ஐஸை க்ளோஸ் பண்ணுன்றாங்க. என்னோட லிமிட் அதுக்குள்ளே தானே சொல்கிறாங்க. ஒரு மெய்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா அவங்க யாராக இருந்தாலும் சரி, எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கா, நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே சொல்கிறாங்க. உன்னோட டேட்டே இல்லையா நான் சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மில் டைட்டாக போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. டே ஐ லவ் யூ டே அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மிட்டே சொல்கிறாங்க, ஐ லவ் யூ டூ அப்படி சொல்கிறாங்க. உன்னை தான் சின்ன வயசுல நான் லவ் பண்ணுறேன் சரியா, எனக்கு ஒன்று தான் பிடிக்கும், எனக்கு என்ன பண்ணுறேன் சைல்டுஹுட்டே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு பையனை தான் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு, அது என்னோட தப்பா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அது உங்களோட தப்பு இல்லை சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நானும் ஒரு பையன் தானே, உங்களை தானே எனக்கு பிடிக்குது அப்படி சொல்கிறாங்க. இது நம்மளோட தப்பு இல்லை சரியா, இது நம்மளோட ஹார்மோன் சேஞ்சஸ் ஓகேவா, இது ஒன்றும் தப்பு இல்லை, இதுவும் ஒரு லவ் தான், இது ட்ரூ லவ் தான் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, ஆனால் யாரும் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க டே அப்படி சொல்கிறாங்க. அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நான் கண்டிப்பாக என்னோட அப்பாட்ட பேசுகிறேன் சரியா, எனக்கு வேற ஒரு பொண்ணெல்லாம் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, எனக்கு நீ வேணும், நீ மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரூ லவ்ன்றது உங்ககிட்ட தான் இருக்குது. அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க நான் ஒரு பிரின்சஸை மேரேஜ் பண்ணிட்டா ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழ்வேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்ககிட்ட தான் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுவோன்னு நினைக்கிறாங்க. அப்படியா, இல்லை நம்ம லவ் யார் பண்ணுறோமோ அவங்ககிட்ட தான் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண முடியும் அப்படி சொல்கிறாங்க. பொண்ணு பையன் ஃபீலிங்ஸ் தானே அப்படி சொல்கிறாங்க. லவ் இஸ் லவ் அப்படி சொல்லிட்டு நம்ம பாட்டே சொல்லலாம். இவன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் பிரின்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களே, இந்த மக்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களே சொல்கிறாங்க. அதை நான் பேசிக்கிறேன், நீங்கள் என்னோட வயசு பார்த்து சொல்லி நீ லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டேட்டே, உங்களை மட்டும்தான் டேட்டே நான் லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறேன். நீங்கள் எனக்கு கிடைக்கலாம் கூட, உங்களை நினச்சிட்டு நான் ஒரு மைடாக கூட இந்த கிங்டமில் லாஸ்ட் வரைக்கும் இருக்கலாம்னு நினச்சேன் சொல்கிறாங்க. என்னன்றாங்க, ஆமாம் எனக்கு யாரையும் மேரேஜ் பண்ணிக்கலாம் தோணுனதே இல்லை, உங்களை தாண்டி வேறு யாரும் நான் பார்த்ததே இல்லை, உங்களை பார்க்கும்போது தான் எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் எப்போதும் இந்த கிங்டமில் ஒரு மைடாக மட்டும் இருந்தலாம், உங்களை பார்த்துட்டு அது போதும் அப்படின்னு நினச்சிருந்தான்னு சொல்கிறாங்க. அப்படி சின்ன லிப்ஸை போய் அட்டாச் பண்ணுறாங்க. இப்படி இது மட்டும் போதும்னு நினச்சா சொல்கிறாங்க. ஆமாம் உங்களை பார்த்துட்டு இருந்தால் போதும்னு நினச்சா சொல்கிறாங்க. அப்படி இல்லை, நீ என் கூட ஒரு லைஃப்பை வாழணும்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டு அப்படியே டீப்பாக கிஸ் பண்ண நம்ம ஜிம்மில் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் தான், நாட் லஸ்ட் ஓகேங்களா. அப்படி ட்ரூவோட லவ் ஆனால் இங்கே பாரு நான் உங்களுக்கு லவ் பண்ணுறேன் சரியா. மற்றவங்க நினைக்கிறாங்க இதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு அதை கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும், அவங்களுக்கு அதை நான் வந்துட்டு சொல்லணும் நம்மளை எப்படி லவ் பண்ணுறதுன்றத சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப ரிஸ்க் சொல்கிறாங்க. பரவாயில்ல நான் எனக்கு இதை சொல்லி ஆகணும்பா அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் வந்து கூப்பிட்றாங்க. இந்த ட்ரெஸ் சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஜிம்மில் கேர்ள் ட்ரெஸ் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தா அவர் பாய் ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. எனக்கு இப்படியே தான் ஒன்று பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்படியே வா, இல்லைன்னா இப்போ வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை வா அப்படி சொல்லிட்டு அவர் இந்த கேர்ளோட மேக்கப் மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு பாயாவே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ ரிட்டன் வீட்டுக்கு ஹார்ஸாக தான் போகிறாங்க. நம்ம ஜிம்மின் டேவை ரொம்ப டைட்டாக அப்படிருக்காங்க. அவ்வளோ க்ளோஸாக வராது, ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்சி வர்றாரு. அவருக்கு ரொம்ப ஆசை ஜிம்மின் மேலே, அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. ஜிம்மில் அவ்வளோ சின்ன சைல்டுஹுட்டே தான் அவர் லவ் பண்ணியிருப்பார். ஒரு மெய்டு பையனை அவர் பார்த்துருக்கே மாட்டார். இப்போ கரெக்டாக ஒரு மிட் நைட்டில் தான் வர்றாங்க. ரொம்ப லாங்கில் இருக்கிற கிங்டமும் அந்த ஃபால்ஸும் இப்போ வராங்க, உள்ளே வராங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெளில போனாங்க, இன்னும் உள்ளே வரல சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காங்க. அதாவது அவங்க பேரண்ட்ஸும் நம்ம லீவ் மட்டும் இப்போ ஜிம்மில் அம்மா கூட இருக்காங்க, இன்னும் ஜிம்மின் கூட வெளில சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு வெளில கூட போயிருக்காங்க 2 பேரும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. கரெக்டாக நம்ம வந்துட்டு டேவோட அப்பா முன்னாடி போய் நிற்கா. நம்ம ஜிம்மின் டேக்கு முன்னாடி ஹைட் ஆகி போயிட்டு இருக்காங்க. இப்போ நீ எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் டேவோட அப்பா கேட்குறாங்க. அப்பா அப்படி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எதுக்காக அப்படி வெட்டாயிருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் தண்ணியில் குதிச்சுருப்பாங்க, அப்படி வெட்டாவே இருக்காங்க. இப்போ கேட்குறாங்க, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுப்பா சொல்கிறாங்க. ஏன்றாங்க, என்னை ஏன்ப்பா சீட் பண்ண நினச்சிக்க சொல்கிறாங்க. சீட் பண்ண நானா சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் ஏன் சீட் பண்ண நினைக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல எனக்கு வந்து ஃபீலிங்ஸ் வந்து பையன் மாதிரி தான் இருக்குது சொல்லிட்டு, அது தெரிஞ்சு தானே என்ன சீட் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. என்கிட்ட ஓப்பனாக கேட்டுருக்கலாம்லே சொல்கிறாங்க. சேட்டை அங்கே பரிசுத்தி பார்க்குறாங்க யாராவது, அதாவது இவங்களுக்கு ரொம்ப
உண்மையாக இருக்கிறவங்கள தவிர வெளில யாராவது இருக்காங்கன்னு பார்க்குறாங்க. வெளில யாரும் இல்லை. டேங்க் ஏதோ பேச டேங்கு பாரு, நாங்கள் எடுத்துக்க சரியான முடிவுப்பா, தப்பான முடிவில் சொல்கிறாங்க. அப்பா இங்கே பாருங்கள், நீங்கள் என்னப்பா பேசுகிறீங்க? என்னோடய ஃபீலிங்ஸ் அழிச்சிட்டு எனக்கு வந்து ஒரு பொண்ணு கூட ஒரு ஒரு பிரின்சஸை மேரேஜ் பண்ணிக்க நினைக்கிறீங்களா? அதை நான் அந்த பொண்ணை ஏமாத்துறதா இல்லையான்றாங்க. இல்லை இல்லை டேங்க தப்பு இல்லை டேங்க, புரிஞ்சுக்கோ, நாங்கள் சொல்கிறது உனக்கு நல்லதுக்காப்பா சொல்கிறோம்னாங்க. என்னப்பா சொல்கிறீங்க? நீங்கள் என்னப்பா நினைக்கிறீங்க? ஒரு பையனும் லவ் பண்ணால் அது வந்துட்டு வேறு மாதிரி நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. நாங்கள் என்ன ஒரு பாடியை அட்மையர் பண்ணி ஒரு இன்டிமேட் நினச்சி நாங்கள் அந்த மாதிரி லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. டேங்க என்ன பேசுகிறீங்க அப்பா கிட்ட அப்படி சொல்கிறேன். டேவோட அம்மா சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், என்னோடய ஃபீலிங்ஸை நான் தான் பேசணும், எனக்காக நான் தான் பேசணும்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம டேவோட அப்பா தான் கேட்குறேன். டேவோட அப்பா கேட்குறாங்க, அப்பா இங்கே எல்லா கிங்குமே வந்துட்டு 2 ஒய்ஃப் 3 ஒய்ஃப்னு இருக்காங்க. ஆனால் நம்ம கிராண்ட்பாவுக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு ஒய்ஃப் மட்டும் தான். அது ஏன்ப்பா சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா உன்னோட அம்மாவோட பிளேஸை வேறு யாருக்கும் நான் கொடுக்க விரும்பலை, அவனோட அம்மா கிட்ட கொடுக்குற ஃபீலிங்ஸை வேறு யாருக்கும் ஷேர் பண்ண விரும்பலை அப்படி சொல்கிறாங்க. அது ஏன்ப்பா மற்றவங்களாம் 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்களே, இப்போ நீங்கள் ஏன் சொல்கிறாங்க என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னா உன்னோட அம்மா மட்டும் தான் லவ் பண்ணுறேன், உன்னோட அம்மா மட்டும் தான் என்னோடய ஒய்ஃபை பார்க்க முடியும், வேறு யாருக்கும் அதை கொடுக்க விரும்பலை அப்படி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு மற்றவங்க மாதிரி இருக்க மாட்டீங்களாப்பா? இல்லை சொல்கிறாங்க. அப்போ நான் மட்டும் எப்போ மற்றவங்க மாதிரி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்கிறாங்க. டேவோட அப்பா பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க. ஆமாப்பா, நீங்கள் மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மற்ற கிங் மாதிரி நீங்கள் இல்லை, நம்ம கிராண்ட்பா கூட மற்ற கிங் மாதிரி இல்லை, நம்மளுக்கு ஒரே ஒரு கிராண்ட்மா, எனக்கு ஒரே ஒரு அம்மா, அப்படி தான் இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு 2 3 பேர் அப்படி இல்லை, அங்கே நீங்கள் வேறு யாரையும் தப்பாக கூட பார்த்தது இல்லை அந்த அம்மாவை தவிர. எனக்கு உங்களை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக இருக்குப்பா, நீங்கள் ரொம்ப கிரேட்ப்பா. அப்போ மற்ற கிங்க்கும் உங்களுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது, நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஒரு மாதிரி நேசிப்பீங்க எல்லா மக்களையும், அதுவும் உங்களோட ஃபேமிலியை ரொம்ப லவ் பண்ணுறீங்க. நான் ஒரே ஒரு பையன், உங்களுக்கு இன்னொரு குழந்தை வேணும்னு நினைக்கிறப்போ ஒரு பொண்ணு இல்லை, அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு தெரிஞ்சப்போ இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கங்கன்ட்டு உங்களை எல்லோரும் நான் ரிக்வஸ்ட் பண்ணாங்க. மற்ற கிங்டமில் உள்ளவங்களாம் நீங்கள் சொன்னீங்க என்னோடய ஒய்ஃபோட பிளேஸை நான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன் நீங்கள் சொன்னீங்க. அப்போது நீங்கள் அவ்வளோ கரெக்டாக இருந்தப்போ மற்றவங்க சொல்கிறது கேட்க மாட்டேன் அப்படின்னு இப்போ கரெக்டாக இருந்தீங்களப்பா. அப்போ நான் மட்டும் ஏன்ப்பா என்னோடய ஜிமினை விட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது ஒரு பையன் மேலே தான், அதுவும் ஜிமின் மேலே தான் இருக்குது. எனக்கு வேறு எந்த பையன் மேலேயும் வரல, எனக்கு ஒரு பொண்ணு மேலேயும் வரல, எனக்கு ஃபீலிங்ஸ் வந்து ஜிமின் மேலே தான். ஆனால் அந்த நாட்டோட மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கப்பா சொல்கிறாங்க. ஜிமின் அது மட்டும் ஒரு மேடு சொல்கிறாங்க. ஆமாம், ஜிமின் மேடு தான், ஆனால் ஜிமின் ஹியூமன், நானும் ஹியூமன் தான். ஆனால் ஒரு பிரின்ஸ்ன்றது நீங்களே எனக்கு கொடுத்த பட்டம் தான், நான் ஒன்றும் பிரின்ஸாக பிறக்கல ஓகேங்களா. நான் பிறந்தப்போ நீங்கள் பிரின்ஸ் அப்படின்ட்டு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்கீங்க. ஜிமின் பிறக்கும்போது நீங்கள் மேடாக நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. மேடுக்கு பிறந்தா மேடு பையன், பிரின்ஸுக்கு பிறந்தா பிரின்ஸ், அப்படி தானே? அப்படி கிடையாதுப்பா. என்னோட நீங்கள் எப்படி ஒரு கொள்கையை வச்சுருக்கீங்களோ இன்னொரு ஒய்ஃப் அப்படி நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு ஒய்ஃப், ஒருத்தவங்க மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குது, ஒருத்தவங்க தான் லவ் பண்ணணும் ட்ரூவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ சேம் நானும் அப்படி தான்ப்பா. இது பேர் வேறு மாதிரி இல்லைப்பா. நீங்கள் எல்லோரும் பாய் லவ் பண்ணால் நீங்கள் வேறு மாதிரி நினைக்கிறீங்கப்பா. அது இல்லைப்பா, ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணால் என்னப்பா நினைக்கிறீங்க? அது லவ்வா? அதில் மட்டும் ட்ரூ லவ் இருக்காப்பா? அவங்க கூட சீட் பண்ணலையே, அவங்க கூட ஹாப்பியாக வாழ்கிறாங்களா என்ன சொல்கிறாங்க? அவங்க எப்படி அவங்களுக்குள்ள ஃபைட் வருது, அவங்க ஒன்றா இருந்தாங்கன்னா அவங்களோட பேபி பிறக்குது, அவங்க லைஃப் வந்து நல்லா ஹாப்பியாக லீட் பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாதுப்பா. அவங்க ஃபீலிங்ஸ்ன்றது தான்ப்பா அந்த உண்மை சரிங்களா. அவங்க நம்ம ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாலாம் வந்துட்டு அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க, அதுதான் கரெக்டான ஒரு ஜென்ரேஷன். அப்படி கிடையாதுப்பா. நம்ம ஃபீலிங்ஸ் ட்ரூவாக யார் மேலே இருக்கோ அவங்க கூட தான் நம்ம வாழ முடியும். இப்போ ஒரு பொண்ணு நான் ஒரு பிரின்சஸை லவ் மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆனால் அவங்ககிட்ட என்னால் ஒரு ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண முடியாது. எனக்கு ஹர்ட் ஆனால் அவங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன், நான் அவங்ககிட்ட அவங்க சொல்கிறத தேட மாட்டேன், எனக்கு எப்போவும் அவங்க கூட ஹாப்பியாக இருக்கும் தோணாது. ஆனால் ஒரு பையனை மேரேஜ் பண்ணிட்டேன் நான் மட்டும்தான். நீங்கள் அம்மா கிட்ட என்ன ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறீங்களோ, இந்த கஷ்டத்தை எப்படி போய்ட்டு உங்களோட ஃப்ரெண்டாக உங்கள் அம்மாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு வெல்விஷராக, ஒரு ஒய்ஃபாக, ஒரு பார்ட்னராக எல்லாமும் நீங்கள் பார்க்குறீங்களப்பா. அதே மாதிரி தான் உங்கள் லவ்வுக்கு டிசவான பாசனா அம்மா எப்படியோ நானும் அப்படி தான் ஜிம்மினை பார்க்குறேன். ஜிம்மின் தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு வெல்விஷராக, ஒரு ஒய்ஃபாக, ஒரு பார்ட்னராக எல்லாமும் ஜிம்மின் மட்டும் தான் இருக்கணும். எனக்கு ஜிம்மின் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குது, ஒரு பொண்ணு மேலே வராது. நீங்கள் எவ்வளோ அழகான பிரின்சஸை கூட்டிகிட்டு வந்து எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சாலும் நான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்க மாட்டேப்பா. மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் அவங்க லைஃப் லாங் தனியாக இருப்பாங்க, நானும் தனியாக இருப்பேன். நான் என் ஃபீலிங்ஸ் கூடயே என் ஃபீலிங்ஸ் அழிச்சிட்டு நான் வந்து ஜஸ்ட் ஒரு நடப்பணமாக வாழ்ந்துட்டு சொல்கிறாங்க. ஜிம்மிட்டே ஆரம்பிச்சுட்டு எங்களோட அப்பாவுக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது, பட் டேயோட அம்மா ரொம்ப அழகாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம்மா, என்னால் இன்னொரு பர்சன் நினச்சி பார்க்க முடியாது, நீங்கள் எங்களை கடைசி வரைக்கும் பிரிஞ்சிருக்க சொன்னால் இருக்கிறோம், நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், நம்ம ஜிம்மினை மட்டுமே நினச்சிட்டு லைஃப் லாங் வாழ ரெடியாக இருக்கேன். ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், நீங்கள் ஒரு பையனை மேலே லவ் பண்ணுறதுக்காக என்ன வேறு மாதிரி பார்க்குறீங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டைம் அப்போ சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் அப்படி பார்க்குற சொல்கிறாங்க. இல்லைப்பா அப்படி தான் நினைக்கிறீங்க, நீங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க. ஒரு பையனை லவ் பண்ணால் அந்த நீங்கள் அப்படி பார்க்குறட்டும் பார்வை வேறு மாதிரி இருக்குது. அது அப்படி கிடையாதுப்பா. நான் இல்லை, வேறு எந்த ஒரு பையன் லவ் பண்ணாலும் நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணால் எப்படி ஒரு பாசம், ஒரு அன்பு, ஒரு காதல் நினைக்கிறீங்களோ சேம் அதே தான்ப்பா எங்களுக்கும் வரும். நாங்கள் ஒன்றும் அவங்க மேலே ஒரு லஸ்ட்டில் லவ் பண்ணலப்பா, அவங்க லவ் பார்த்து நீங்கள் எப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட ஃபீல் பண்ணுறீங்களோ நாங்கள் அதே ஒரு பையன்கிட்ட ஃபீல் பண்ணுறோம், அது எங்களோட தப்பு இல்லையே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி எல்லாம் மாறுது இல்லைப்பா. உங்களோட அப்பா ஒரு மாதிரி, உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் ஒரு மாதிரி இருந்தாங்க, அதுக்கப்புறம் உங்கள் அப்பா ஒரு மாதிரி இருந்தாங்க, இப்போ நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க. இப்போ அப்படி நானும் அப்படி தானப்பா இருப்பேன், என்னோடய ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு, நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியும் நான் உங்களுக்கு ஒரு பையனாக இருக்க டிசர்வே இல்லை, இப்படி ஒரு பையன் மேலே லவ் பண்ணுறான், அது வந்து உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் 60 பையனை பார்க்குறீங்கன்னு சொன்னால் நம்ம அப்படி நீட் பண்ணுறாங்க. நம்ம ஜிம்மினை பக்கத்தில் அவர் நீட் பண்ணுறாரு. என்ன நீங்களே வெட்டி கொண்டுடுங்க, நான் வந்துட்டு வாழ டிசர்வான பாசன் இல்லை, நான் உங்களுக்கு பிரின்ஸாக இருக்க டிசர்வான பாசன் இல்லைன்ட்டு நீங்களே கொண்டுடுங்க சொல்லிட்டு வந்துட்டு ஹெட்டாக டவுன் பண்ணா. டேவோட அப்பாவுக்கு அப்படியே ஹார்ட் நின்று போகிற மாதிரி ஒரே பையன் ரொம்ப பாசம், அவருக்கு பிரின்ஸ்ன்ற தாண்டி ஒரு
ஒரு பாசம். டேயாங் என்ன பண்ணுற சொல்கிறாங்க கல்லி, எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பையன் அந்த பையனை லவ் பண்ணுறது ட்ரூ ஃபீலிங்ஸ் தான், அது வந்து மற்ற மாதிரி கிடையாது சொல்லிட்டு அவங்க எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஜிமின் இங்கே பாருங்கள் ஹைனஸ் கிங், நான் வந்துட்டு சொல்கிறது தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் மெய்டு தான் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு ட்ரூவான ஃபீலிங்ஸ் டேயாங் மேலே தான் இருக்குது. எனக்கு டேட்டே தான் வேணும். ஆனால் நான் எப்போதும் அந்த மாதிரி தப்பாக எடுத்துக்கணும்னு நினச்சதே இல்லை. அவர் நினச்சிட்டு வாழ்ந்தால் மட்டும் போதும்னு நினச்சிக்கிறேன்றாங்க. டேயோட ஜிமினோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அழறாங்க. என்னன்னு சொல்லிட்டு லீவ் பார்க்குறாங்க. என்னப்பா சொல்கிறேன்? ஆமாம், நான் டேவை லவ் பண்ணுறேன். ஆனால் டேவை வந்துட்டு மற்ற மாதிரி எடுத்துக்கணும்னு நினைக்கல. அவரை நினச்சிக்கிட்டே இந்த கிங்டமில் நான் வாழ்ந்துருவேன். ஆனால் அவருக்கு மற்ற ஒரு பொண்ணுங்களை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்காதீங்க, ஏன்னா அவர் ஹர்ட் ஆகிடுவார். அவரை ஹர்ட் பண்ணி தான் அந்த மக்கள் அவர் ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மக்களுக்காக தானேப்பா நம்ம இருக்கோம் சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்கிறாங்க. டேங்க பாரு எந்திரிப்பா சொல்கிறாங்க. எந்திரிக்க மாட்டேன், நீங்கள் இங்கே எங்கள் 2 பேரும் வெட்டி கொண்டுட்டாங்க, நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக செத்து போகிறோம், எங்களால் இந்த பூமியில் சேர்ந்து வாழ முடியல அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஒரு ஹெவனில் சேர்ந்து வாழ்வோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்க என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா அப்படி நீட்டில் பண்ணி அழகாங்க. என்னப்பா பேசுகிற நீ, எங்களோட ஒரே ஒரு பையன் இந்த நாட்டோட பிரின்ஸை நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம், எப்போ அப்படி பேசுன்னு சொல்கிறாங்க. அம்மா நாட்டோட பிரின்ஸ்னு சொல்கிறீங்க, இந்த நாட்டோட மக்கள் ஏன் எங்களை ஏற்றுக்க மாட்டாங்க? என்னோட ரியல் ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு உங்களுக்கு ஃபேக்காக ஒரு ஐடென்டிட்டியை நான் உருவாக்கணும் அப்படின்னா அவங்க எல்லாம் பிரின்ஸாக ஏற்றுப்பாங்கல்ல. இங்கே பாருங்கம்மா, இந்த நாட்டோட நீங்கள் நான் இந்த ஃபேமிலி பிறந்திருக்கேன், எனக்கு புரியுது, என்னோட கடமை ஒன்று இருக்குது. இவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா இந்த கிங்டம் வந்து பாதுகாக்கிறதுக்காக என்னோட உயிரை கொடுப்பேன். என்னோட உயிரை கொடுத்து இந்த மக்களை வந்து நான் வந்துட்டு சேவ் பண்ணுவேன். ஆனால் என்னோட ரியல் ஃபீலிங்ஸை கொண்டுட்டு இவங்களுக்காக ஒரு பிரின்ஸாக ஃபேக்காக வாழ சொன்னீங்கன்னா நான் வாழ மாட்டேன். ஏன் நான் வந்துட்டு இப்படி இருந்தால் அந்த மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களா? நான் பயிற்சி எனக்கு வந்து சண்டை போட தெரியாதா, இல்லை உங்களை சேவ் பண்ண தெரியாதா? நான் எந்த விதத்துலம்மா பிரின்ஸாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நான் பிரின்ஸாக இல்லைனா கூட பரவாயில்ல, ஒரு சாதாரண ஹியூமனாக நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கல்ல இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி இருந்தால் அப்படி சொல்கிறாங்க. டேயாங் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா சொல்லிட்டு டேயாங் ரொம்ப ரொம்ப அழுறாங்க. எங்கே பாருங்கள், எனக்கு இந்த பிரின்ஸ் எதுவுமே வேணாம், எனக்கு இந்த பதவியெல்லாம் பையனுக்கு வேணும், பையன் ஹாப்பியாக வாழணுங்க, எல்லாரையும் மாதிரி அவனுக்கு வாழறது ஒரு லைஃப் தாங்கினாங்க, அது எங்கே வந்து ஹர்ட் பண்ணணும்? இந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாட்டி என்ன, எனக்கு என்னோட பையன் தான், பையனோட ஹாப்பினஸ் தான் முக்கியம். அது மேடு எதுவுமே எனக்கு தேவையில்லை, எனக்கு ஜிமினா டேக்கு மேரேஜ் பண்ணி வைங்க சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா ஜிமினோட டேவோட அப்பா கிட்ட ஒரு மாதிரி பெக் பண்ணி கேட்குறாங்க. அவங்க இவங்க 2 பேரும் டீலர் பண்ணியிருக்காங்க, சேம் அவங்களும் இப்போ ஜிமினோட அம்மாவும் டீலர் பண்ணுறாங்க. ப்ளீஸ் அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சுருங்க, அவங்க 2 பேரும் வந்துட்டு வாழவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. வேறு ஒருத்தர் விட்டு ஒருத்தர் அவங்க இப்படியே இருக்கும்னு நினைக்கிறாங்க. காலம் ஃபுல்லாக அவங்க ஹர்ட் பண்ணிடாதீங்க, ஒரு லைஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவங்க இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணுமா சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. லீக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவர் தான் டேவை வளர்த்துருப்பாரு, ஜிமின் வந்து நண்பனோட பையன் அப்படி பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க. அவங்க 2 பேர் டேயாங்க நான் உங்களை அப்படி ஒன்று ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறியாப்பா? நீ இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் உனக்கு ஃபீலிங்ஸ்ன்றது ஜிமின் மேலே இருக்குது அப்படி தானே? ஒரு பையன் மேலே ஃபீலிங்ஸ் வந்திருக்கு, இது தப்பு இல்லை, எனக்கு இப்போ தான் புரியுது. நான் உன்னோட அம்மாவோட ப்ளேஸை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியாதுன்னா நீயும் வந்துட்டு உன்னோட ப்ளேஸை வேறு யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியாது அப்படி தானே அப்படி சொல்கிறாங்க. ஆமாப்பா, என்னோட லவ் பண்ணுறேன், என்னோட ஜிமினை விட்டுட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட எல்லாம் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண முடியாதுப்பா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அவங்க மேலே தப்பா ஃபீலிங்ஸ் இருக்குது, நாங்கள் சேர்ந்து வாழணும்னா நாங்கள் வந்துட்டு எங்களோட பாடி எங்களுக்கு தேவைப்பா, எங்களோட சோல் தான் எங்களுக்கு தேவை. நாங்கள் ஒருத்தர் லவ் பண்ணுறப்பா அவர் எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆத்மாத்மாக லவ் பண்ணுறோம் சொல்கிறாங்க. அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை பார்க்குறப்ப. இப்போ எந்திரிட்டாயான்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நாட்டை பாதுகாக்கிறது உன்னோட பொறுப்புன்னு சொல்கிறாங்க. நான் ரெடியாக இருக்கேன்ப்பான்றாங்க. அந்த மக்கள் நான் அப்படி ஏற்றுக்க ரெடியாக இல்லையே சொல்கிறாங்க. அப்புறம் என்னப்பா பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணட்டும், இந்த நாட்டை விட்டு போயிடவா, இந்த வேர்ல்டு விட்டு நாங்கள் போயிடவா, இந்த உலகத்தை விட்டு போகவான்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் அப்படியே டேவோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டா ரொம்ப அழறாங்க. அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிங் ஹைனஸ் ப்ளீஸ் நம்ம என்னோட டேவை ஹர்ட் பண்ணாதீங்க, நீங்கள் என்ன சொன்னால் நான் பண்ணுறேன் ரெடியாக இருக்கேன், ஆனால் டேவை வந்து ஹர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க. இப்போ டேவோட அப்பாவுக்கே புரியுது, இங்கே பாருப்பா எனக்கு புரியுது, ஆனால் அந்த மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க சரியா, இப்போ நான் எடுக்கிற முடிவு தான் நீ ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அப்படியே டேவோட அப்பா எல்லாரையும் கூட்டிகிட்டு ஒரு பிளேஸ் தான் வராங்க. எப்படின்னா ஒரு வேறு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இப்போ ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. எப்படின்னா இந்த நாட்டை விட இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க. இந்த நாடு எங்கே இருக்குன்னா இப்போ லீக்கிட்ட அவங்க டேவோட அப்பா சொல்லி என்னோட பையனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், அவங்க என்ன என்ன ஆசைப்படுறேன்னா அதை கொடுக்குறணும். ஒரு கிங்காக இருந்து ஒரு பையனோட ஆசை கூட நிறைவேற்றலைன்னா நான் என்ன ஒரு அப்பா, நான் ஃபஸ்ட்டு ஒரு அப்பா, அதுக்கப்புறம் ஒரு கிங்கு. இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தான், இல்லைன்னு சொல்லலை, என்னோட கடமை தவற மாட்டேன். இப்போதைக்கு நம்ம டேயாங்க கூட்டிகிட்டு நம்ம நான் சொல்கிறத பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஒரு நாடு, அங்கே அந்த நாட்டுக்கு தான் இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிமின் ரொம்ப அழுத்தே இருக்காங்க. டேவோட அம்மா ஜிமினோட டேஸும் வைப் பண்ணுறாங்க, டேவோட டேஸும் வைப் பண்ணுறாங்க. ஏம்மா எங்களை யாரும் ஏற்றுக்க மாட்டுறாங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா, இந்த நாட்டு இந்த மக்கள் வந்துட்டு மாறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்ப்பா, அது ரொம்ப சேஞ்சஸ் ஆகும் சரியா, இப்போ தானே ஒவ்வொன்றா மாறுது, இதுவும் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். இதுவும் ஒரு லவ் தான், இதுவும் ஒரு காதல், இது புரியுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அவங்களாம் ரொம்ப அந்த காலத்தில் இருக்காங்கப்பா, அது எங்களுக்கே இவ்வளோ நீ சொல்லி தானே புரியுது, நாங்களே வேறு மாதிரி தான் நினச்சோம், நீ சொல்லி தானே எங்களுக்கு இது புரியுது. அப்போ அவங்களுக்குலாம் புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கல, ஒருத்தராக 2 பேரும் மாற்றுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு பிளேஸ்க்கு, வேற ஒரு கண்ட்ரி, இந்த கண்ட்ரி விட்டு வேறு ஒரு கண்ட்ரி தான், பக்கத்தில் இருக்க ஒரு கண்ட்ரி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்துட்டு எப்படின்னா இந்த மாதிரி பிரின்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, சாதாரணமாக ஆர்டினரி பீப்புள் தான் வாழ்வாங்க. ரொம்ப அழகான ஒரு கண்ட்ரி, எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. அங்கே போயிருக்காங்க, போயிட்டு ஒரு பெரிய வெட்டிங் ஹால் அரேஞ்சாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ பார்க்குறாங்க டேவும் ஜிமின் பார்க்குறாங்க, இது என்னன்னு சொல்கிறாங்க, வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரையும் குரூமாக ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி நிற்க வைக்கிறாங்க. இந்த நாடு எதுனா தாய்லாண்டு, ஓகேங்களா, தாய்லாண்டு
டைமில் தான் இப்போ எங்கள் டேயோட அப்பா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. 2 பேருக்கும் வெட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ கேட்குறாங்க, பிரின்ஸ் கிம் டேயாங் ஆகிய நீ பார்க் ஜிமினை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் பண்ணுறாங்க. அப்போ டேயாங் அவர் வந்துட்டு நான் கிம் டேயாங் அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாரு. பிரின்ஸ்ன்றதை விட்டுறாரு. கிம் டேயாங் ஆகிய நான் பார்க் ஜிமினை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் அப்படி சொல்கிறாங்க. அங்கே ஜிமின் கேட்குறாங்க, பார்க் ஜிமின் ஆகிய நீ கிம் டேயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமாக சொல்கிறாங்க. அவரும் அதே சேம் அப்படியே சொல்கிறாரு. இப்போ 2 பேரும் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஜிமின் நம்ம 2 பேரும் அவங்க எல்லாரையும் பார்க்குறாங்க, போடுப்பா அப்படி சொல்கிறாங்க. 2 பேருமே வந்துட்டு ரிங்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜஸ்ட் போய்ட்டு ஒரு 4 கிலோமீட்டர் கிஸ் பண்ணிட்டு அப்படி பேக் வந்துடுறாரு. இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, அப்பா இப்போ எதுக்காக அந்த முடிவு எடுத்துக்கின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு டேயாங், உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு நான் மதிப்பு கொடுக்குறேன் சரியா, ஆனால் நம்ம மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். சேம் டைம் அந்த நாட்டையும் நம்ம பாதுகாக்கணும். அது நம்மளோட கடமை. நம்ம தான் அந்த நாட்டை உருவாக்கியிருக்கோம். அப்போ அந்த நாட்டை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தானே. அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்க வழியில் போய் தான் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இனிமேல் இங்கே தான் இருக்க போகிற சொல்கிறாங்க. இங்கே தான் ஒரு லைஃப்பை வாழ போகிற சொல்கிறாங்க. அப்பா என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் தான் வாழணும். நீயும் சரி ஜிம்மும் சரி இங்கே தான் வாழ்ந்தாகணும் சரியா. அங்கே நீங்கள் உங்களால் வாழ முடியாது, உங்களை வாழ விடவும் மாட்டாங்க. உங்களை பிரின்ஸாகவும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. வேறு பிரின்ஸும் அங்கே இல்லை. நீ தான் அடுத்த கிங்காக ஆகணும். பிரின்ஸ் எடுத்துருக்கு நீ தான் அடுத்த கிங்காக ஆகணும். நீ தான் அந்த நாட்டை பார்க்கணும், நாட்டை பாதுகாக்கணும், நாட்டோட மக்களை. ஏன்னா அந்த நாட்டை அடையிறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. நம்ம அப்படி விட்டுறக்கூடாது. நம்ம நம்ப இருக்கிற மக்களை அப்படி விட்டுறக்கூடாது சொல்கிறாங்க. அப்பான்றாங்க. ஆமாம், நீங்கள் தான் இருக்கணும் ஜிம்மின், உனக்கு புரியுதில்லப்பா சொல்கிறாங்க. ஆனால் உங்களை விட்டுட்டு டேயாங் எப்படி இங்கேட்டே இருப்பாங்க சொல்கிறாங்க. எங்களுக்கு பிரச்சனை இல்லைப்பா, நாங்கள் இருப்போம், இப்போ நாங்கள் நல்லா தான் இருக்கோம். எங்களுக்கு எப்போ உங்களுக்கு உதவி தேவைப்படுதோ அப்போ நான் கூப்பிடுவேன். அப்போ டேயாங் நீ மட்டும் தான் வரும், ஜிம்மினை கூட்டிகிட்டு வரக்கூடாது. நீ மட்டும் வந்து அங்கே நாட்டோட பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துடணும்னு சொல்கிறாங்க. இதை எப்போ அவங்களாம் உணர்றாங்களோ, ஒரு பாய் லவ் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு அவங்க என்னைக்கு உணர்றாங்களோ, உன்னோட பிரின்ஸாகவும் ஜிம்மினை ஒரு பிரின்ஸஸாக அவங்க அக்செப்ட் பண்ணுறப்போ தான் நீ அங்கே வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறீங்க எனக்கு? ஆமாம், நீ என்னோடய பையன், உன்னோட சந்தோஷம் எனக்கு முக்கியம். சேம் என்னோட நாட்டோட மக்களையும் பாதுகாக்கணும். இது 2த்தையும் நான் பண்ணணும்னா இதுதான் எனக்கு வழி தெரியல எனக்கு அப்படி சொல்கிறாங்க. உங்கள் 2 பேரையும் ஹார்ட் பண்ண முடியல, அவங்களையும் என்னால் நாட்டோட மக்களையும் விட்டு கொடுக்க முடியல. இதான் நான் பண்ணியிருக்கேன், இந்த முடிவு தான் என்னோடதுன்னு சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் தனியாக நான் மேனேஜ் பண்ணிப்போம். எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு உண்மையாக நம்மளுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம நேசிக்க நம்மளுக்கு உயிரே கொடுக்க அங்கே மக்கள் இருக்காங்க. அவங்களையும் நான் அந்த மக்கள் நான் என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எந்த ஒரு ஆபத்து, எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு வார் புரியுறாங்க அப்படின்னா உடனே அங்கே வந்துட்டு சொல்கிறாங்க. உன்னோட கடமை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்கிறாங்க. அந்த கடமை தவறக்கூடாது பிரின்ஸாக அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மின் சொல்கிறாங்க, கிங் கண்டிப்பாக நீ எனக்கு எங்கன்னு கூப்பிடாது, என்னோட அப்பான்னு கூப்பிட சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, ஆமாம் நான் உனக்கு அப்பா, இவங்களோட ஹைனஸ் சொல்கிற அம்மா ஜிம்மின் அவங்க டேயாங்கப்பா சொல்கிறாங்க. இனிமேல் நீ ஜிம்மினோட அம்மாவும் அம்மானே கூப்பிட சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. 2 பேரும் போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸை. தேங்க்யூ பாப் சொல்கிறாங்க. உங்களோட ஃபீலிங்ஸை கொண்டுட்டு நாங்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வோம், எங்களுக்கு கௌரவம் அப்படின்னு பெருசு இல்லைப்பா சரியா. ஆனால் அந்த மக்களை எங்களால் மாற்ற முடியாது. நாங்கள் தான் மறுபடியும் எங்களோட பசங்களுக்காக அவங்கள எங்களால் மாற்ற முடியாது. அவங்களுக்கு டைம் எடுக்கும். அதனால் இங்கே ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை வாழுங்க. எப்போ நீ அங்கே தேவைப்படுறியோ அப்போ நான் கூப்பிட வந்துடும்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே என்னப்பா சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. டேயாங்க்கு வெளிநாட்டில் இருக்க தான் பிடிச்சிருக்கு. அவர் வெளிநாட்டில் இப்போ வெறும் மேற்படிப்பு படிக்கிறாரு. அதனால் அவர் இன்னும் அங்கே தான் இருப்பார். அவர் எங்கே உங்களுக்கு எப்போ அவர் தேவைப்படுவாரோ அப்புறம் அங்கே வருவார் நாங்கள் சொல்கிறோம். அது வரைக்கும் நீங்கள் ஹாப்பியாக அங்கே இருங்க. நாங்கள் அப்பப்போ உங்களை வந்து பார்த்துட்டு போகிறோம். நீங்கள் அங்கே வருவேன். நான் டேயாங் நீ மட்டும் வா ஜிம்மின், உனக்கு வருத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு வருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்யூப்பா சொல்கிறாங்க. இந்த கிங் ஹைனஸ் பிரின்ஸ் அப்படி எதுவுமே கிடையாது. இங்கே ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் 2 பேரும் சாதாரண டேயாங் சாதாரண ஜிம்மின் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ரொம்ப நல்லா வாழுங்க உங்கள் லைஃப் அப்படி சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணிட்டு நாங்கள் போகிறோம்னு சொல்கிறாங்க. லூனா நீங்கள் இருக்கியாம்மா சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை கிங்க நான் உங்கள் கூட தான் இருப்பேன், உங்களுக்கு தான் நான் சேவை செய்வேன் கடைசி வரைக்கும் சொல்கிறாங்க. அப்போ ஜிம் ரொம்ப ஹாப்பியாக போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கு டேயாங் கூட. டேயாங் நல்லா இருப்பா சொல்லிட்டு அவங்க எல்லோரும் கிளம்பி அவங்க ரிட்டன் அவங்களோட கண்ட்ரிக்கு போயிறாங்க, கொரியாவுக்கு. இப்போ இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அப்போ நம்மகிட்ட ஜிம்மின் பார்க்குறாங்க. டேயாங் எப்படி டேயாங் இதெல்லாம் நடந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. டேயாங் இல்லை டே எப்படி நடந்துச்சு சொல்கிறாங்க. டே நினச்சா கண்டிப்பாக செய்யும் எதையும் சரியா. என்னோட அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி, என்னோட அப்பா அம்மா மட்டும் இல்லை, எந்த ஒரு பேரண்ட்ஸ்கிட்டையும் நம்மளோட ஃபீலிங்ஸை ட்ரூவாக எடுத்து சொன்னோம்னா அவங்களுக்கு புரியும். ஃபீலிங்ஸ்ன்றது வந்துட்டு நம்ம யார் மேலே இருக்குன்றது முக்கியம் இல்லை சரி, நம்ம அது ட்ரூவாக இருக்கான்னு தான் இம்பார்ட்டண்ட். அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகே, ஒரு பையன் மேலே தான் எனக்கு ட்ரூவான ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவ்வளோதான், யார்கிட்ட இருந்தாலும் எடுத்து சொன்னால் அவங்க புரியும் அவங்களுக்கு சொல்கிறாங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டே ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ. இங்கே யாரும் நம்மளை ஹர்ட் பண்ண மாட்டாங்க, இங்கே யாரும் நம்ம பிரிக்கவும் மாட்டாங்க சரியா. நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகுது. இங்கே அவங்க வீடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈவன் அவங்களுக்கு ட்ரூவான 2 மைட்ஸை கூட விட்டு போயிருக்காங்க அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ நம்ம ஜிம் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி இந்த வீட்டையை சுற்றி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு லைஃப் அப்படின்னு மேரேஜ் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு இப்போ டே தான் பார்க்குறாங்க. டேவை ரொம்ப மிஸ் பண்ண வச்சுட்டெல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க டே சொல்கிறாங்க. அப்படியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் டேவை தூக்கிட்டு போயிட்டு ரொம்ப அழகாக பெட்ரூம் லைட் பண்ண வைக்கிறாங்க. டே வேண்டாம் சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு மாதிரியே பக்கத்தில் வந்துட்டு எனக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ். ஆனால் எனக்கு தெரியும் எனக்கு ஒரு பொண்ணே இல்லைன்னு தெரிஞ்சு எனக்கு அவ்வளோ ஃபீலிங்ஸ் மேலே வந்துச்சு. கண்ட்ரோல் பண்ணிட்டு எப்படி இருந்தேன் அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட கிஸ் பண்ணுறாரு. டே வேண்டாம் சொல்கிறாங்க. வேண்டாம்னு சொல்லாத சொல்லிட்டு அவர் கிஸ் பண்ணுறாங்க. அவர் அப்படி பார்த்துட்டு இருக்காரு. எதுவுமே திரும்பி சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன் வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேணும் டே அப்படி சொல்கிறாங்க. டே வேணுமா? ஆமாம் டே வேணும் அப்படி சொல்ல ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு அவங்க லைஃப் ரொம்ப ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
இப்போது ஆஃப்டர் ஒரு 3 இயர்ஸ் தான் பார்க்குறாங்க. இப்போ நம்ம வீட்டோட டோர் பெல் வந்து ரிங் ஆகுது. இப்போ ஒரு பொண்ணு ஓடி போயிட்டு கிராண்ட்ஃபா அப்படி சொல்கிறாங்க. தேஜு அப்படி சொல்கிறாங்க. இவங்களோட பொண்ணு தான் தேஜுவும் சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபா எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் தங்கம் எப்படி இருக்க சொல்கிறாங்க. நாங்கள் நல்லாயிருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு கிங்டம்க்கு கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. கிங்டம் உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியும், கூட்டிகிட்டு போங்களேன் சொல்கிறாங்க. அப்போ தேவையில்லாம கேட்குறாங்க எப்படி இன்ட்ரோ பண்ணுறது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் எப்படி இன்ட்ரோ பண்ண சொல்லிட்டு பிரின்சஸ் ஓகேவா, என்னோட பிரின்சஸாக அங்கே கூட்டு போய் இன்ட்ரோ பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. இனிமேல் நீ தான் நாட்டை பார்த்துக்க போகிற சொல்கிறாங்க. உன்னுடைய அப்பா எப்போலாம் வேணுமோ அப்போலாம் அவர் வருவார், மற்றபடி நீ அங்கே இருக்க போகிற சொல்கிறாங்க. டேங் ஜிமின் உங்களுக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு ஓகே தான், நீங்கள் நல்லா அவங்கள பார்த்துப்பீங்கன்னு தெரியும், நீ போயிட்டு வரையாமா சொல்லி கேட்குறாங்க. அம்மா டாடா பாய், நான் கிங்டம்க்கு போகிறேன், கொரியாவுக்கு போகிறேன், என்னோடய பிளேஸ்க்கு சொல்கிறாங்க. உன்னோட பேலஸ்க்கு போறியா சொல்கிறாங்க. ஆமான்றாங்க. சரி பத்திரமா போயிட்டா சொல்கிறாங்க. இங்கே டே மட்டும்தான் அப்போ போயிட்டு அங்கே என்னெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அதான் சரி பண்ணிட்டு வருவார். ஜிமின் இங்கே தான் இருப்பாங்க. இப்போ ஜிமின் டே பார்க்குறாங்க. அப்போது நெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. டேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. ஒரு பிரின்ஸ் வேணும்ல சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. வேண்டாம் இந்த பிரின்ஸே போதும் சொல்கிறாங்க. இடையில இன்னொரு பிரின்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரொம்ப குயிட்டாக ஓடி போகிறாங்க. நம்ம டே ஓடி போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இதோட உங்கள் லைஃப் வந்து முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா. இந்த ஸ்டோரி எதுக்கு நான் கொடுத்தேன் உங்களுக்கு ஆக்குவராக இருந்துச்சு, என்ன ஒரு பாயை வச்சு இப்படி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்காது ஓகேங்களா. இது ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸ். நமக்கு ஃபீலிங்ஸ் யார் மேலே இருக்கிறதுலாம் முக்கியமே இல்லை. நம்ம ஃபீலிங்ஸ் வந்து ட்ரூவாக இருக்கா அப்படின்னு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. நம்ம லவ் பண்ணுற பர்சன் உண்மையாக இருந்தால் மட்டும் போதும் ஓகேங்களா. நீங்கள் இதை புரிஞ்சுக்க நம்புறேன். உங்களுக்கு ஒரு ஆக்குவராக இருந்துச்சு, வேர்டாக இருக்குது அப்படின்னா சாரி ஓகேங்களா. டேக் கேர், பாய்.